போன வாரத்திலே ஜெபத்தின் வல்லமை குறித்து ஒரு தலைப்பை நாம் பார்த்தோம். தொடர்ந்து ஒரு 4 வாரமாக ஒரு ஜெபத்தை குறித்து நாம் தொடர்ந்து படிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபம் நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஜெபம் கிறிஸ்துவ மக்களுடைய உயிர் நாடியாக இருக்கிறது. ஜெபிக்காத ஒரு மனிதன் தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு நன்மையும் எதிர்பார்க்கவே முடியாது. ஜெபிக்கிறவன் எல்லா நன்மைகளும் பெற்று வாழ முடியும். யார் ஜெபிக்க முடியும், யார் ஜெபிக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனத்தை நன்றாய் அறிந்து தேவனை நன்றாய் அறிந்து புரிந்து கொண்டவர்கள் தேவனிடத்திலே ஜெபம் பண்ணுவார்கள். வசனத்தை அறியாதவர்கள், ஜெபிக்க முடியாதவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், வசனத்தினுடைய தெளிவு இல்லாததினாலே அவர்கள் தேவனிடத்தில் ஜெபிக்காமல் தங்களுக்கு தாங்களே என்ன பண்ணுவாங்க, சாபக்கேடாக மாறிவிடுகிறார்கள். காரணம் என்ன? கடவுளிடத்திலே சொல்ல வேண்டிய காரியத்தை கடவுளிடத்தில் சொல்லாமல், தேவனிடத்தில் பேசாமல், ஜெபம் பண்ணாமல், ஆண்டவருக்கு தெரிவுபடுத்தாமல், மனிதருக்கு தெரிவுபடுத்துகிற காரியத்தினால்தான் மனிதன் எந்த ஒரு நன்மையும் உனக்கு செய்ய முடியாது. உன் காரியத்தை எடுத்துக்கொண்டு போய் மனிதன் என்ன பண்ணுவான், பரியாசம் பண்ணுவான் தவிர எந்த நன்மையும் மனிதன் உனக்கு செய்ய முடியாது. உன் காரியத்தை கர்த்தரிடத்தில் சொல்லு. எல்லா தேவ மனிதர்களும் தேவனிடத்திலே ஜெபித்தார்கள், ஜீவனுள்ள தேவனிடத்தில் ஜெபித்தார்கள். வேதம் முழுவதும் நீங்க வாசித்து பாருங்கள். எல்லாரும் பெரிய பெரிய அபிஷேகம் நிறைந்தவர்கள் ஆகினால் அவர் ஜெபித்தார்கள். ஆகினால் தான் ஆண்டவர் பதில் கொடுத்தார். ஒரு விசேஷ மனிதர்கள் ஆகினால் தான் கடவுள் பதில் கொடுத்தார் என்று நினைக்கிறாங்க. நம்மை போல அவர்கள் சாதாரண மனிதர்கள் தான். நம்மை போல 5 அறிவு உள்ளவர்கள் தான். பாருங்க, 6 அறிவு உள்ளவர்கள் தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க, இந்த உலகத்தில் எல்லா மனுஷனும் என்ன பண்றான், 5 அறிவு உள்ள மிருகங்களை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். தேவனை சரியாக அறியாததுனால 5 அறிவு உள்ள மிருகங்களை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவன் தேவனிடத்திலே விண்ணப்பம் செய்ய வேண்டியவன். அவன் தேவனிடத்துக்கு போகாம, ஜெபம் பண்ணாம, தன் வாழ்க்கையை, தான் பட்ட கஷ்டத்தை தானே பற்றி என்ன பண்ணணும், முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறான். உனக்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே அநேக கஷ்டங்கள் பாடுகளை பட்டு எல்லாவற்றையும் முடித்து விட்டார். இன்னைக்கு மனிதன் என்ன பண்றான், அவர் பட்ட கஷ்டத்தை மறுபடியும் என்ன பண்ண பட்டுக்கொண்டே இருக்கிறான். ஜெபம் பண்ண அவன் தேவனிடத்தில் வருகிறது இல்லை. ஜெபிக்கிற மனிதன் தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பார்க்க முடியும். ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை கொண்டு வரும். ஜெபம் தான் தேவனிடத்தில் பதிலை கொண்டு வரும். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபிக்காதவர்கள் தேவனிடத்தில் இருந்து எந்த பதில் எதிர்பார்க்க முடியாது. நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தில் வல்லமை இருக்கு பாருங்க. அநேக பரிசுத்தவான்கள் ஜெபித்தார்கள். தேசத்தில் பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தாங்க. இரவும் பகலும் ஜெபித்தாங்க. பெந்தகோஸ் மக்கள் எல்லாரும் இரவும் பகலும் ஜெபித்தாங்க. பெந்தகோஸ் நாளிலே அவர்கள் கூடி வந்த போது 10 நாள் அவர்கள் முன்பாக அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். அவர்கள் ஜெபித்த போது பெந்தகோஸ் நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடினார்கள். நமக்குள்ளே இன்னைக்கு தேவையானது என்ன தெரியுமா? ஒரு மனம் தேவை. ஒரு மனதோடு எங்கெல்லாம் கூடினாங்களோ அங்கெல்லாம் ஒரு பெரிய அசைவு உண்டானது. ஒரு மனம் தான் இன்னைக்கு தேவை. நீங்க கிறிஸ்துவ உலகத்திலே இன்னைக்கு கிடைக்காத ஒரு காரியம் என்னன்னா, ஒரு மனம். பிரிவினை இப்படி இருந்ததுன்னா ஆண்டவர் எந்த காரியத்தை செய்ய முடியாது. எல்லா சபைகளுக்குள்ள இன்னைக்கு பிரிவினை இருக்குது பாருங்க. எல்லா மனுஷருக்குள்ள பிரிவினை இருக்குது. இந்த பிரிவினை இருந்தா ஜெபம் பண்ணவே முடியாது. யாராலையும் என்ன பண்ண முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. எல்லா சபைகளும் சேர்ந்து இந்த தேசத்தின் தேர்தலுக்காக ஜெபம் பண்ணணும், தேசத்துக்காக ஜெபம் பண்ணணும், எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணணும், குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம் பண்ணணும், பட்டண ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணணும். இப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம ஜெபிக்கும் போது தான் தேசத்தில் ஒரு பெரிய அசைவை கொண்டு வர முடியும். தேசம் அசைக்கப்பட வேண்டும் என்றால் நாம் ஜெபம் பண்ணி தான் ஆகணும். ஆமென், ஹல்லேலூயா. எதற்காக ஆண்டவர் ஜெபம் பண்ண சொன்னார்? ஏன் ஜெபம் பண்ண சொன்னார்? நம்முடைய நன்மைக்காக. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பொல்லாத மனுஷன் வந்து ஆட்சி ஆளக்கூடாது, துன்மார்க்கம் வந்து ஆட்சி ஆளக்கூடாது. பொருளாசைக்காரனும் பேராசைக்காரனும் பாவம் செய்கிறவனும் அக்கிரமம் செய்கிறவனும் தலைமையில் வந்து உட்காரக்கூடாது. அவன் வந்து உட்கார்ந்தா என்ன செய்வான்? உன் மேல வரியை சுமத்துவான். நீ கட்ட வேண்டியது அதிகமா இருக்கும். நீ கஷ்டப்படுறோம். 5 வருடம் நம்ம கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். யார் வர வேண்டும், யார் வரக்கூடாது என்பதெல்லாம் சபையானது தீர்மானிக்கணும். அல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணினால் பரலோகத்தின் தேவன் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. தேவன் ஜெபிக்கும் போது ஆண்டவர் கிரியை செய்வார். நீ தேர்தலுக்காக இந்த நாட்களிலே தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஓட்டு போடும் போதும் ஜெபம் பண்ணிட்டு ஓட்டு போடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென், அல்லேலூயா. யாருக்கு போடணும் யாருக்கு போடக்கூடாது என்பது நமக்கு நல்லா தெரியும் நம்முடைய ஆவியிலே. ஆமே, யார் சொல்லி நம்ம என்ன பண்ண தேவையில்ல,
கேட்க தேவையில்ல. நாம் உண்மையாக இருக்கிறோம். கர்த்தர் நம்ம உண்மையுள்ளவர் என்று நம்பி அழைத்திருக்கிறார். நம்ம உண்மை உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணி அந்த நேரத்தில் நம்ம ஓட்டுகளை நாம் போடும்போது நிச்சயமாக தேசத்தில் ஒரு பெரிய அசைவு உண்டாகும். அல்லேலூயா. யார் வந்தாலும் சரி, நம்முடைய ராஜா நமக்கு அவர் ராஜாவாக இருக்கிறார். இந்த உலகத்தின் ஒன்றா அவர்கள் அதிபதியாக இருக்கலாம், ராஜாக்களாக இருக்கலாம். ஆனால் நம்மை ஆளுவது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஆமென். அல்லேலூயா. நாம் ஏன் அவரை ஆண்டவர் ஆண்டவர் சொல்றோம்? எதற்காக அவர் ஆண்டவர் சொல்றோம்? அவர் நமக்கு ஆண்டவராக இருந்தால் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை, நம்ம குடும்பத்தை, நம்முடைய பொருளாதாரத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்ம எதிர்காலத்தை எல்லாத்தையும் யார் ஆண்டு கொண்டு இருக்கிறது? அவர் தான் ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீ ஆண்டவரே என்று நீ சொன்னால் அவரே உனக்கு ஆண்டவராக இருந்து எல்லாம் அவருடைய ராஜ்யத்தின் கீழ் இருக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. இந்திய தேசத்தில் நீங்கள் இருக்கிறதுனால, தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ராஜா தனியாக இல்லை. என்னுடைய ராஜ்யம் பரலோகத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டார். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்துக்குரிய ஒரு ராஜ்யம் அல்ல. உங்களை தேவன் அழைத்திருக்கிறார், தனிப்பட்ட முறையில் அழைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நீங்க உரியவர்களாக இருந்தாலும் நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. யூதர்களின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உங்களை உட்படுத்தி இருக்கிறார். ஆமென். இப்ப யாருடைய ராஜ்யத்தில் இருக்கிறீங்க? கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் நாம் இருக்கிறோம். அந்த ராஜ்யம் நமக்குள்ளே வேலை செய்து கொண்டிருக்கிறது. அந்த ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் அவர் ஆண்டவராக இருந்து ஆளுகை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுத்த அந்த நாளிலே அவர் உங்க வாழ்க்கை முழுவதும் எடுத்துக்கொண்டார். ஆமென். அல்லேலூயா. அவருக்காக நீங்க வாழ நீங்க ஞானஸ்நானம் எடுத்த போது, அவருக்காக வாழ்வதற்காக உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணித்த போது அவரே உங்களுக்கு ஆண்டவராக இருக்கிறார். உங்களுக்கு பரலோகமே சப்போர்ட் பண்ணும். ஆமென். நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் எல்லா காரியத்தையும் கேட்பார். நீ கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். இயேசு சீஷர்களை பார்த்து அடிக்கடி சொன்ன வார்த்தை ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், சோதனைக்கு உட்படாமல் இருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு அநேக தடவை சொன்னார். சோர்ந்து போகும். நீங்க அநேக நேரத்தில் வெடித்திருக்கிறதுக்குள்ள சோர்ந்து போய் இருக்கிறோம். இன்னைக்கு ஜபம் இல்லாததுனால தான் வசனம் அவங்களுக்குள்ள இருதயத்தை கிரியை செய்ய மாட்டேங்குது. ஜபம் இருக்கணும். எந்த மனிதனுக்குள்ள ஜபம் இல்லையோ பேசுகிற வார்த்தை சத்தியமான வார்த்தை ஆவியானவர் கிரியை செய்வார். நீ ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். இந்த வார்த்தை ஆவியா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்க. இந்த வார்த்தை ஆவியா இருக்கிறது, ஜீவனா இருக்கிறது. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வரும்போது ஆமீன் வரலன்னா சரியான உங்களுக்கு புரிதல் இல்லைன்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. நீங்க தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லிட்டு அப்படியே ஆக கடவுது. உனக்குள்ள சோர்வுள்ள ஆவி இருக்கக்கூடாது. உனக்கு நல்ல ஜெப ஆவி இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நீ ஜெபிக்கிறவனா இருக்கணும். காலையில் எழுந்து 1 மணி நேரம் நீங்க ஜெபிக்கணும். சாயந்தரத்தில் ஜெபிக்கணும். மத்தியான நேரத்தில் ஜெபிக்கணும். எல்லா நேரத்திலும் நீங்க ஜெபிக்கலாம். வேலையை விட்டு நான் சொல்றேன் நான் ஜெபம் பண்ணுனேன் இல்ல. உனக்கு கிடைக்கிற டைம்லாம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. எல்லா நேரத்தையும் நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். தானியேல் 3 வேளையிலும் ஜெபம் பண்ணினார். தாவீது 7 வேளையிலும் ஜெபம் பண்ணினாரு. இடைவிடாமல் ஜெபம் பண்ணினார்கள். பரிசுத்தவான்கள் எல்லாம் ஜெபம் பண்ணினார்கள். 1008 வேலை இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லை என்றால் தேவனிடத்திலிருந்து எந்த நன்மையும், எந்த எதிர்பார்ப்பையும், எந்த அற்புதத்தையும் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஜெபிக்கிறவன் தான் தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை எதிர்பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கணும். ஜெபிக்கிறதுக்கு உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுக்கணும். சோர்ந்து போகாம ஜெபிக்கணும். சோதனை வருது. இந்த உலகத்தில் சோதனை இருக்குது. 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா என்று இயேசு அவன் சீஷர்களை பார்த்து கேட்டார். 1 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியல. ஜெப ஆவியே இல்லை. இன்னைக்கு ஜெப ஆவி இல்லைன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க எந்த சத்தியத்தையும் நீங்க புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். உன்னால ஜெபிக்க முடியலன்னா நீங்க தேவனை சரியா இன்னும் அறிந்து கொள்ளல. பல வருஷமா நீ சபைக்கு வரலாம், போலாம், ஆனா உன்னால ஜெபிக்க முடியல, தேவனத்துல வந்து சேர முடியலன்னா உண்மையா சொல்றேன் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. நீங்க ஜெபிக்கணும். எல்லா பிள்ளைகளும் ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஜெபத்தின் மேல ஒரு ஆசை வரணும். இயேசு அனுதினமும் ஜெபித்ததினாலே சீஷருக்குள்ளே ஒரு ஆசை வந்தது. அனுதினமும் ஜெபித்தார். இயேசு ஜெபித்து கொண்டே இருக்கிறத பார்த்தாங்க. இரவு ஜெபிக்கிறார், மாலையில ஜெபிக்கிறார், ராம் முழுவதும் ஜெபிக்கிறார், அதிகாலையில் இருந்து ஜெபிக்கிறார், வனாந்தரத்துக்கு போய் ஜெபிக்கிறார். இப்படி சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபித்து கொண்டே இருக்கிறத பார்த்து அப்போஸ்தலர் சீஷர்கள் எல்லாம் இயேசுவிடத்துல வந்து, இயேசுவே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்க. ஜெபத்துல ஒரு ஆசை வரணுங்க. சீஷர்களுக்கு அந்த ஜெபத்து மேல ஆசை வந்தது. இயேசு ஏன் ஜெபிக்கிறார்? அவர் தேவகுமாரனா இருந்து ஏன் அவர் ஜெபிக்கிறார்? ஜெபிக்கிறதுக்கு காரணம் என்ன? இயேசு ஜெபிக்கிறதுனால தான் ஊர்ல போய் பட்டணங்களில் போய் அற்புதங்கள் செய்தார். ஜனங்களை விடுதலையாக்கினார், சுகமாக்கினார். இதை பார்த்த சீஷர்களுடைய உள்ளம்
இந்த காரியம் எப்படி நடக்குது என்றா இவருடைய வாழ்க்கையை உத்து கவனித்தார்கள், கூர்ந்து கவனித்தாங்க. ஜெபிக்கிறவுடைய இயேசுடைய வாழ்க்கை கவனித்ததினால் தான் சீசனுக்குள்ள ஒரு ஆசை வந்துருச்சு, எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தாங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஜெபிக்க கற்று தருவார், நீ முழங்கால் போட்டு ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாரு என்று அன்னைக்கு அப்போஸ்தலர் கேட்டது போல நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்க. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆமென், அல்லேலூயா. நீ ஜெபிக்காம உண்மையா சொல்ற, நீ வீட்டில் செல்போனை நோண்டி டிவியை பார்த்துன்னு எல்லாம் தெரியும் ஆண்டவருக்கு. ஆமே, உங்களை யாரையும் நான் குற்றப்படுத்த விரும்பல, நீங்க ஆண்டவரோடு சிநேகமா இருக்க முடியாது நான் சொல்றேன். ஆமே, அல்லேலூயா. யாரையும் நான் தப்பு சொல்ல விரும்பல. நீங்க ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்கணும். ஒரு ஊழியக்காரன் எதை சொல்லணும், எந்த புத்திமதி சொல்லணுமோ அதை தான் நான் சொல்லணும். ஆமே, அல்லேலூயா. நீங்க தேவனை சந்திக்கணும், தேவனிடத்தில் பழகணும், தேவனிடத்தில் பேசணும், அவரோடு கூட 1 மணி நேரம் செலவு பண்ணணும். ஆமே, அல்லேலூயா. இந்த பரம ஈவ நீங்க ருசி பார்க்கணும், தேவனுடைய அன்பை நீங்க ருசி பார்க்கணும். ஆமே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். நீ அன்பு கூர்ந்து பாரு, நீ தேவனை தேடி பாரு. சிறு வயதிலே ஆண்டவரை நீ தேடி பாரு. சாமுவேல் சிறு வயதிலே தேவ சமூகத்தில் அவன் இருந்தான். நீ ஜெபம் பண்ணணும், ஆலயத்தில் கூடி ஜெபம் பண்ணணும், உன் எக்ஸாமுக்கா ஜெபம் பண்ணணும், தேசத்தில் இருக்கா ஜெபம் பண்ணணும், உன்னோட கூட வாலிப பிள்ளைகள் பந்து விளையாடணும், அவனுக்காக ஜெபம் பண்ணணும், உன் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும், உன் வேலை செய்யல உங்க வேலை ஸ்தலத்தில் இருக்கிற மக்களுக்காக நீ ஜெபம் பண்ணணும், உன் வீடு சுற்றி இருக்கிற மக்களுக்காக நீ ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணு, எல்லா மனுஷருக்காக ஜெபங்களும் ஸ்தோத்திரங்கள் நீ பண்ண வேண்டும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா மனுஷனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும், எல்லா மனுஷனுக்காக ஜெபம் பண்ணணும். நீ ஜெபம் பண்ணாம ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை நீ வாழ்ந்து காட்ட முடியாதுங்க. நான் ஜெபம் பண்ணாம யாரும் கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. நீ ஜெபிக்காத இருந்தா ஒன்னா ஒரு கிறிஸ்துவ பட்ட பேர்வனா இருக்கலாம், நீ ஜெபிக்காத இருந்தா என்ன அவனா ஒரு பண்டிகை கிறிஸ்தவனா இருக்கலாம். பண்டிகை கிறிஸ்துவன் என்ன தெரியல, கிறிஸ்துமஸ்க்கு வருவான், நியூ இயர்க்கு வருவான், ஈஸ்டருக்கு வருவான், இப்படிலாம் வருவாங்க. அவங்களால என்ன பண்ண முடியாது, கல்யாணத்துக்கு வருவான், அத்தோட எல்லா காலத்துக்கும் வருவான். ஆனால் அவனால ஜெபிக்க முடியாது. நாம் அப்படியாப்பட்ட கிறிஸ்துவங்களா இருக்கக்கூடாது. செத்து போனவங்க அவங்களாம், ஆவியில செத்து போனவங்க. உண்மையா சொல்றேன், அவங்களால தேவனிடத்தை வர முடியாது. நீங்க ஒரு நாள் ஜெபிக்க முடியல, நான் சொல்றேன் கேட்டுங்க. வேத வசனத்தை நீங்க ஒரு பகுதி எடுத்து வாசித்துட்டு அந்த வேத பகுதியை நீங்க ஜெபமா மாற்ற முடியும். ஆமே, அல்லேலூயா. நான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் வேத புஸ்தகத்தை திறந்து அதை வாசித்துட்டு அந்த வேத வசனத்தை வாசித்துட்டு அந்த வேத வசனத்தை நான் ஜெபமா மாற்றுவேன். ஆமே, அல்லேலூயா. இந்த வசனம் எனக்கு ஆவியா இருக்கிறது, ஜீவனா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்க வேண்டும். ஜெபமே ஜீவன், ஜெபமே உனக்கு ஜெயத்தை தரும். ஜெபித்தவர்கள் தோல்வி அடைய மாட்டாங்க, ஜெபித்தவர்கள் வெற்றி பெறுவாங்க. எல்லா சூழ்நிலையிலும் நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் நீ ஜெபித்தாக வேண்டும். ஆமே, அல்லேலூயா. உன் முழங்காலுக்கு முன்பாக பிசாசு நடுங்கணும். ஆமே, அல்லேலூயா. உன் ஜெபத்துக்கு முன்பாக வானங்கள்லாம் அதிரணும், பூமி அதிரணும். அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஜெபித்தாங்க. ஜெபித்த போது கூடியிருந்த இடம் அசைந்தது. ஆமே, அல்லேலூயா. ஒரு அசைவு உண்டாகணும். இடம் அசைலாம் பரவாயில்ல, உனக்குள்ள நம்மளுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு அசைவு நமக்குள்ள உண்டாகணும். அசைவு உண்டானது மாத்திரமல்ல, ஆண்டவர் அற்புதங்களை அடையாளங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டா, உண்மையா சொல்றேன் கேட்டுங்க, நம்ம சபையில யாருமே வியாதி உள்ளவளா இருக்கவே முடியாது. ஆமே, அல்லேலூயா. ஒரு மனிதன் நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சணும், அந்த சபை சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை என்ன தெரியுமா, ஜெபம் பண்ணுவது பிசாசு தடுத்துருவான். உன்னை ஜெபிக்க கூடாதபடி தடுப்பான். நீ சோர்ந்து போக செய்வான். உன்னால ஜெபிக்க முடியாது. நீ தூங்கு, இன்னும் தூங்கு, இன்னும் தூங்கு, இன்னும் காலாட்டி கொண்டு இரு. உன்னால ஜெபிக்க விட மாட்டான். செல்போனை பார்க்கறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகணும் நம்ம பார்க்குறோமே, அதில் சந்தோஷம் இருக்குது. டிவி பார்க்கறதுக்கு சந்தோஷம் இருக்குது, விளையாடுறதுக்கு சந்தோஷம் இருக்குது, எங்கன்னா சுற்றுலா போகிறதுக்கு சந்தோஷம் இருக்குது. ஆனால் ஜெபம் பண்ணுறதை மட்டும் ஏன் சந்தோஷம் வரலன்னா, பிசாசு நம்ம விட மாட்டான் ஜெபம் பண்ணுறது. உன்னால ஜெபிக்க முடியாத அளவுக்கு சோர்வு ஒன்று கொண்டு வருகிறான்னா, நீ ஜெபிக்க வேண்டும். தேவ பிள்ளையை நீ ஜெபிக்க வேண்டும். எல்லா காரியத்துக்காக நீ ஜெபிக்க வேண்டும், விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஆவியில விண்ணப்பம் பண்ணணும், ஆவியில ஸ்தோத்திரம் பண்ணணும். எல்லா மனுஷனுக்காக ஜெபம் பண்ணணும், தேசங்களுக்காக ஜெபம் பண்ணணும், உன் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணும். உன் குடும்ப ஆசீர்வாதம் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே நீ ஜெபம் பண்ணாதான் உன் குடும்ப ஆசீர்வாதமா இருக்கும். அநேக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணியிருந்தால்தான் பெரிய பெரிய ஊழியக்காரா வந்தாங்க. அவங்க வந்தபோது அவங்க சொன்னாங்க, எங்க அம்மா அப்பா என்னை பள்ளிக்கூடம் போகும்போது, ஸ்கூல் போகும்போது, காலேஜ் போகும்போதெல்லாம் என் தலை மேல கை வைத்து ஜெபித்தாங்க. இன்னைக்கு நாங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரனா இருக்கிறோம், கர்த்தருக்கு ஊழியம் செய்யறேன்னு சொன்னாங்க. ஏன்? ஜெபம் அவருடைய இருதயத்தை மாற்றுது, ஜெபம் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுது.
ஆமென், அல்லேலூயா. ஜெபித்தவர் தான் வேத புஸ்தகத்தை எழுதினாங்க. ஜெபித்தவர் தான் தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வந்தாங்க. ஆமென், அல்லேலூயா. ஜெபம் இல்லாம உன் வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தை உன்னால செய்ய முடியாது. தேவ பிள்ளையே, ஜெபம் என்பது தேவனுடைய ஆயுதம், சர்வாயுதமா இருக்கிறது. பிசாசை, அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய வல்லமை உள்ளதா இருக்கிறது. நீ பிசாசை தோல்வி அடைய செய்யணுமா? இந்த உலகத்தை நீ ஜெயிக்கணுமா? இந்த உலகத்தின் தரித்திரத்தை, சாபத்தையும் வியாதியை நீ ஜெயிக்கணுமா? உன் ஜெபத்தில் நில்லு. ஆண்டவருக்கு முன்பாக ஜெபம் பண்ணு. நீ ஜெபம் பண்ணுகிற மனிதனா இருக்கணும். அல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டே இருந்தான். உன் வாழ்க்கையில ஜெபத்துக்கு முன்பாக, ஆண்டவருக்கு முன்பாக நிக்கணும். எலியா கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற ஒரு மனிதன். அல்லேலூயா. நீ எங்க நிக்கிற? ஆண்டவர் கேட்கிறான், நீ எங்க நிக்கிற? உன் வாழ்க்கையில் நீ எங்க நின்று கொண்டு இருக்கிறீங்க? உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை, நான் இனிமே ஜெபம் பண்ணுவேன். எத்தனை தரம் நான் சொன்னாலும், நான் சொன்னதுக்காக நீங்க ஜெபம் பண்ணலன்னா ஆண்டவர் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை தரம் நான் உங்களுக்கு சொன்னாலும் ரிப்பீட் பண்ணிக்கினே இருக்கிறோம். என் ஆவியில் அவ்வளோ எண்ணங்கள் இருக்குது, நான் எதையும் சொல்ல முடியல. எத்தனை தரம் நான் சொல்றேன், பிள்ளைங்களை ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க சொல்றோம். ஆனா உன்னால ஜெபம் பண்ண முடியல. ஏன் உன்னால ஜெபிக்க முடியல? வந்து நீயே சிந்தித்து பார், சிந்தித்து பார். ஆண்டவர் உன்னோடு கூட பேசுவார். ஆண்டவர், என்னால ஏன் ஜெபிக்க முடியல? கேட்டு பாருங்க. எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்க ஆண்டவரே. நீங்க கேட்டீங்கன்னா அவர் சொல்லி தருவார். அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரலோகத்திலே பிதாவின் சித்தம் என்னவோ அதே சித்தம் இந்த பூமியிலே செய்ய கடவுது என்று சொன்னார். அல்லேலூயா. என்ன ஜெபம் பண்ண சொன்னாரு? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் அவர் சித்தம் செய்யப்பட வேண்டும். இப்போ இந்த பூமியிலே தேவ சித்தம் செய்யப்படல. யாருடைய சித்தம் செய்து கொண்டு இருக்கிறது? பிசாசு, இந்த உலகத்தின் அதிபதியா இருக்கிறவன். அவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறான். அவன் சிலுவையில தோற்கடிக்கப்பட்டவன், உண்மைதான். ஆனாலும் இன்னும் அவனுக்கு காலம் வரல. பாதாளத்துக்கு போவதுக்கு இன்னும் காலம் வரல. இந்த உலகத்தில் அவன் இருந்து கொண்டு எல்லா மனிதரையும் வஞ்சித்து ஏமாத்தி அவனை ஜெபிக்க விடாமல், சோறு பண்ணி பாவம் செய்ய வைத்து, வேத வாசிக்க விடாமல், ஜெபிக்க விடாமல், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக விடாம உங்களை சோறுக்குள்ள வைத்து இருக்கிறான். நீங்க உற்சாகமுள்ள ஆவி உள்ளவளா இருக்கணும். பிசாசானவன் தந்திரக்காரன். அவன் எல்லாரையும் வஞ்சிக்கிறவனா இருக்கிறான், ஏமாற்றுக்காரன். அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான். நீ தேவனத்தை வரக்கூடாதபடி அவன் தடை செய்து கொண்டு இருக்கிறான். நீங்க தடை செய்யக்கூடாது. உங்களை உங்க வாழ்க்கையில் யாரும் தடை செய்யக்கூடாது. நீ தான் அவனை தடை செய்யணும். அல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஜெபம் பண்ணணும். நீங்க ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிற ராஜ்யம் இந்த பூமிக்கு வரணும். இன்னைக்கு பூமியிலே தேவனுடைய ராஜ்யம் இல்லாததுனால தான் அநியாயக்காரன், அக்கிரமக்காரன், கொலைகாரன், விபச்சாரக்காரன், வேசிக்கல்லன், அசுத்தமானவன் இந்த உலகத்திலே பெரிய ஆளா இருக்கிறான், அதிகார படைத்தவனா இருக்கிறான். ஆண்டவருடைய ராஜ்யம் வருமண்டா, நீ அந்த ஜெபத்தை பண்ணுவீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் வருமண்டா. தேவ பிள்ளைகள் இந்த அதிகாரிகளா இருப்பாங்க. ஆமே, அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் வரணும். பரலோகத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலே செய்யப்படணும். அப்போ இந்த பூமியிலே இயேசு விரும்புறது என்ன? பிதாவின் சித்தம் இந்த பூமியில நடக்கணும். இயேசு சித்தம் இந்த பூமியில நடக்கணும். யாரும் அழிந்து போக கூடாது, யாரும் தரித்திரமும் வாழக்கூடாது, யாரும் சோர்ந்து போக கூடாது, யாரும் அக்கிரமக்காரன், அநியாயக்காரன் தேசத்தை ஆளக்கூடாது. பரலோகத்திலே தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஆட்சியிலே எந்த மனிதனுக்கும் வியாதி இருக்காது, தோல்வி இருக்காது, மரணம் இருக்காது, கண்ணீர் இருக்காது. அப்படின்னா என்ன சொல்ல வராரு? பரலோகம் போல இந்த பூமி மாறணும். இயேசுவின் ஜெபம் என்ன? அது பரலோகத்தை போல இந்த பூமி மாறணும். அதுக்கு நீ ஜெபம் பண்ணணும். இயேசு சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தா, உம்முடைய ராஜ்யம் வரட்டும், பரலோகத்திலே செய்யப்படுவது போல உம்முடைய சித்தம் இந்த பூமியில செய்யப்படட்டும். இந்த பூமியில யாருடைய சித்தம் நடக்குது? யார் சித்தங்க நடக்குது? நீங்க சிந்தித்து பாருங்க. நீங்க ஜெபம் பண்ணணும். ஏன் ஜெபம் பண்ண சொல்றாரு? அப்போ இந்த பூமியில யார் சித்தம் நடக்குது கடவுள் தெரியல, அவர் எல்லாத்தையும் செய்யலாம்ல, ஏன் அதை செய்ய மாட்டாரு? நீங்க யோசிக்கலாம். இல்ல இல்ல, ஆண்டவர் இந்த பூமியை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பூமிக்கு ராஜாவாக, அதிபதியாக, ஆளுகையும் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பூமியிலே மனிதன் ஜெபம் பண்ண வேணும். பரலோகத்தை நோக்கி, பரலோக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணணும். பூமியில மனிதன் பரலோக தேவனுக்கு அனுமதி கொடுக்கணும். ஆண்டவரே, இந்தியாவில் செய்யுங்க, எங்க தேசத்துல செய்யுங்க, எங்க வீட்டுல செய்யுங்க, எங்க சபையில இந்த காரியத்தை செய்யுங்க என்று பரலோக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அனுமதி கொடுக்கணும். இதை செய்யும்படியாக. அதுதான் தேவ சித்தம். அல்லேலூயா. நீ உன் வாயை திறந்து, என் வாழ்க்கையில ஆண்டவரை இதை செய்யுங்க, என் குடும்பத்தை இதை செய்யுங்க, என்னுடைய வாழ்க்கையில் இது தடையா இருக்குது, இந்த தடையை மாற்றுங்க, நான் என்னால ஜெபிக்க முடியல, எனக்கு உற்சாகமுள்ள ஆவியை தாங்க, என்னால வேதத்தை வாசிக்க முடியல,
நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. உன்னால ஜெபிக்க முடியலன்னா ஆண்டவர்கிட்ட போய் வீழ்ந்துருங்க. கொஞ்ச நேரம் அவன்கிட்ட சமூகத்தை சும்மா உக்காஞ்சிருங்க. வேதத்தை படிச்சுட்டு சும்மாவாது உட்காந்துருங்க. ஆண்டவர் நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. ஆமே, அல்லேலூயா. உனக்கு ஒரு ஜெபம் பண்ண தெரியலன்னா சும்மா போய் உட்காருங்க ஆண்டவர் சமூகத்தில். ஒண்ணுமே பேசாதீங்க ஆண்டவர்கிட்ட. அமைதியா உட்கார்ந்து உங்க இருதயத்தை ஆண்டவர்கிட்ட பேசுங்க. அண்ணா தன் இருதயத்தில் ஆண்டவரோட பேசினான். அல்லேலூயா. அவ கிளேசப்பட்டாள். அவளுக்கு தேவையானது தேவன் அறிந்திருந்தார். நீ வாயில சொல்றதுக்கு முன்னாடி தேவன் உன் விண்ணப்பத்துக்கு அவருக்கு பதில் தெரியும். நீ வாயில சொல்றதுக்கு முன்னாடி அவருக்கு பதில் தெரியும் என்னதுன்னு. நீ ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காரணும். அல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கையிலே உன் வாழ்க்கையில ஜெபம் பண்ணாமல் நீ இருந்தினா உன்னுடைய துக்கம் மாறாது, உன் நிந்தை மாறாது, உன் துன்பம் மாறாது, உன் தோல்வி மாறாது, உன் வியாதி மாறாது. நீ ஆண்டவரிடத்தை ஜெபம் பண்ணணும். எசேக்கியா வியாதிப்பட்ட போது கர்த்தாவே என் உயிரை மீண்டும் தரும்படியா 15 வருஷம் அவனுக்கு கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா. அவன் ஜெபித்தான். யாருமே பாருங்க எத்தனை பரிசுத்தவான்கள் ஜெபித்தாங்க. ஆண்டவர் ஜெபித்த எல்லாருக்கும் பதில கொடுக்கிறார். அவர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி நேசிக்கிறாரு. நீ ஜெபிக்கிறியா ஆண்டவர் பதில் தருவார். உங்களை பார்த்து சொல்றாரு ஆண்டவர், நீ ஜெபிக்கிறியா ஆண்டவர் உனக்கு பதில் தருவாரு. எசேக்கியா ஜெபித்தார், எலியா ஜெபித்தார், அவங்க ஜெபித்தாங்க, ஆபிரகாம் ஜெபித்தார், தாவீது ஜெபித்தார். அவங்க எல்லாம் ஜெபித்தாங்க, பதில் பெற்றாங்க. நீங்க ஜெபிச்சீங்களா? கர்த்தர் உன்னோட கேட்கிறார். நீங்க ஜெபம் பண்ணீங்களா? நீங்க கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணீங்களா? கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான். ஆமீன் சொல்லுங்க. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான். அப்ப கேட்காதவன் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க கேட்காம தேவனிடத்தில் எந்த நன்மையும் பெற முடியாது. கேளுங்க, உங்க சந்தோஷம் நிறைவாக பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தான் தெரியும் உங்க தேவைகளை. உங்களுக்கு தான் தேவை. உங்க லாபத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. கடவுளுடைய சமூகத்தில் வந்து காத்திருந்து ஜெபிக்கிற மனிதர்கள்லாம் ஆசீர்வாதமா இருந்தாங்க. நீங்க எல்லாம் பாருங்க, நல்லா ஜெபித்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பாருங்க. நான் சொல்றேன், அவன் வாழ்க்கை தோல்வி அடைஞ்சதே கிடையாது. அவனும் அவன் பிள்ளைகளும் எல்லாம் நல்ல நிலைக்கு தான் போவாங்க. ஆமே, நீங்க எல்லாம் நல்ல நிலைக்கு வரணும். ஆமே, அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா அந்த பிசாசு உன்னை சோதிக்க விரும்புகிறான். இந்த உலகத்திலே உன்னை வாழக்கூடாதபடி, உயரக்கூடாதபடி, உன்னை மேன்மையாக வாழக்கூடாதபடி, உன் பேர் வெளியே தெரியக்கூடாதபடி உன்னை தாழ்த்த விரும்புகிறான். நீ ஜெபம் பண்ணினா அந்த தடையெல்லாம் உடையும். உன்னை மேன்மையாக ஒன்று கொண்டு வருவா. உன் கடன் பிரச்சனை மாறும், உன் வியாதி பிரச்சனை மாறும். எல்லா பிரச்சனையும் மாற்றி உன்னை மேன்மையான இடத்துக்கு கொண்டு வருவதற்காக தான் ஜெபம் பண்ண போறீங்க. ஆமே, அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் கிரியை செய்கிறவரா இருக்கிறார். ஆமே, அல்லேலூயா. ஜெபம் பண்ணா ரட்சிப்பு உண்டாகும். ஜெபம் பண்ணா பட்டணங்கள் மாறும். ஜெபம் பண்ணா தேசம் மாறும். பாலியாங்ஜோ அந்த தென்கொரியா மக்களுக்காக ஜெபம் பண்ணினார். அந்த தேசத்தில் அந்த சபையிலே இருக்கிற எல்லா மக்களும் அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணினார்கள். அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்நிய பாஷையிலே ஆவியிலே ஜெபம் பண்ணாங்க. தேவனை துதித்தாங்க. வானமண்டலத்துக்கு பொல்லாத ஆவியெல்லாம் கட்டினாங்க. சபையாரெல்லாம் சேர்ந்து, பாஸ்டர் மட்டும் செய்யல, சபையாரெல்லாம் சேர்ந்து ஒருமனப்பட்டு அந்த அசுத்தாவியில் கட்டின போது அந்த தேசத்தில் அடைக்கப்பட்டிருந்த வாசல்கள் திறக்கப்பட்டது. அந்த தேசத்தின் அதிபதியாக பிசாசு அந்த கொரிய தேசத்தை விட்டு அப்பால் அகற்றப்பட்டான். பரலோகத்துக்கும் பூமிக்கும் இடையே தடையா இருந்த அந்த பாவத்தின் வல்லமை, பாவத்தின் ஆவிகள், அந்த சக்திகள் எல்லாம் அகற்றப்பட்டது. பூமியிலே கட்டுவது எதுவோ பரலோகத்தை கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுகிறது. இந்த பூமியிலே மனுஷன் கட்டுறான், பிசாசை கட்டுறான். போகக்கூடாது, தடை செய்யக்கூடாது. மனுஷன் தேவ சமூகத்துக்கு வரக்கூடாதபடி தடை செய்கிறான். அவங்கள நம் கட்டணும், பிசாசை கட்டணும், எதிர்த்து நிற்கணும். பூமியிலே நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்தை கட்டப்பட்டு இருக்கோ. நீ பூமியை கட்டுறீங்களா? நீ பூமியை கட்டுறீங்களா? எதை கட்டுறீங்க? எதை கட்டவிழ்க்க போறீங்க? எதை தடை செய்ய போறீங்க? எதை அனுமதிக்க போறீங்க? நீங்க தான் அனுமதிக்கிறவங்க, நீங்க தான் தடை செய்யறவங்க. ஆமே, அல்லேலூயா. உங்களுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியல பாருங்க. கர்த்தர் பூமியில மனிதனுக்கு எவ்வளவு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை மனிதன் புரிந்து கொள்ளாதனால ஜெபம் பண்றது இல்லை. தேவன் உங்க கையில அதிகாரத்தை கொடுத்திருக்கார். இந்த பூமி உங்க கையில கொடுத்திருக்கிறார். இந்த பூமி எப்படி இருக்கணும் என்பதை நீங்கள் அறிந்து புரிந்து நீங்க ஜெபிக்கணும். அல்லேலூயா. வானத்தின் மண்டலங்கள்லாம் அசைக்கப்பட்டது, அசுத்தாவிகளும் கட்டப்பட்டது. அந்த தேசத்தில் ஜனங்கள் லட்சக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டே வந்தாங்க. தென்கொரியாவில் பெரிய எழுப்புதல் வந்தது. ஆவி மண்டலங்கள் கட்டப்பட்டது. ஜெபம் இரவும் பகலும் அவங்க ஜெபித்தாங்க.
நம்முடைய சபையிலும் ஆண்டவர் ஜெபிக்கிற மக்களை ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் வீடுகளிலே சபையில் வந்து முடிந்தால் நீங்கள் சபையில் வந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆலயம் பூட்டப்படலை, எப்போதும் திறந்து தான் இருக்குது. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அப்படி வீடுகளிலே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. காலையில் 5 மணிக்காவது நீங்கள் எழுந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் தூங்கி கொண்டே இருக்காதீங்க. சோம்பலி நாவி, அது எப்படின்னா சோம்பலி நாவி, தூக்கத்தின் நாவி. உன்னால் ஜெபிக்க வைக்கவே முடியாது, எழுந்துக்க முடியாது. இரவு நேரத்தில் என்னால் எழுந்துக்க முடியாது. மாம்சம் பலவீனம் உள்ளது தான், ஆவியோ உற்சாகம் உள்ளது. மாம்சம் என்ன சொல்லுன்னு தெரியுமா? இன்னும் படுத்துக்கணும், வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்தல, நைட்டெல்லாம் வேலை செய்யுது, பகலெல்லாம் வேலை செய்யுது, படுத்துக்கோ அப்படின்னு சொல்ல. மாம்சம் என்ன பண்ணுது? பலவீனம் உள்ளது. ஆவி உற்சாகம் உள்ளது. மாம்சம் இன்னும் ரட்சிக்கப்படலை, ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்குது. ஆவி கரெக்டாக சொல்லும். மாம்சம் சொல்றது நீங்க கேட்காதீங்க. ஆவி கரெக்டா சொல்லும். நீ எழுந்து போய் ஜெபம் பண்ணுன்னு சொல்லும். உன் மனசாட்சி சொல்லும், உன் ஆவி உன் உணவு சொல்லும். நீ ஜெபம் பண்ணு, ஒரு 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ணு, அரை மணி நேரம் ஜெபம் பண்ணு, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு சொல்லும். ஆனா உன் மாம்சத்தை என்ன பண்ண, அந்த ஆவினால அடக்கிட்டீனா அந்த மாம்சம் எழுந்துக்கும். மாம்சம் எழுந்து என்ன பண்ணும்? ஆவி ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்ன பண்ணும்? உன் மாம்சம் என்ன சொல்லுதோ அதுதான் ஆவி கேட்க விடணும். ஆவி என்ன சொல்லுதோ அதை கேட்டு நீங்கள் மாம்சத்தை கீழ்ப்படுத்தணும். ஆவிக்கு விரோதமாக மாம்சமும், மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியும் ஒன்றை ஒன்று போராடி கொண்டு இருக்கிறது. இப்போ நம்மளுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடக்குது, ஒரு பெரிய சக்தி இருக்குது. ஆவியானவருக்கும் மாம்ச சரீரத்துக்கு ஒரு போராட்டம் இருக்குது. என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, ஜெபிக்க சொல்றாரு. சரீரம் சொல்லுது, நீ சோர்வா இருக்கிற, படுத்துக்கோ. நைட்டு 12 மணி தான் தூங்கினேன், 1 மணிக்கு தான் நான் தூங்கினேன், நைட்டெல்லாம் அங்கே போயிட்டு வந்து இங்கே போயிட்டு வந்தியே, வேலை செய்தியே, நீ தூங்கு அப்படி மாம்சம் சொல்லும். ஆவியானவர் அந்த நேரத்தில் ஜெபிக்க சொல்லுவார். அல்லேலூயா. நமக்கு ஜெபிக்கிற ஒரு ஆவியை நமக்கு ஆண்டவர் தரணும். ஆமே. உற்சாகமுள்ள ஆவி ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நீ தான் இடம் கொடுக்கணும். ஆண்டவர் வந்து சொன்னா கூட கீழ்ப்படியது, கீழ்ப்படியாமல் போகிறது நம்ம தான். ஆதாமுக்கு ஆண்டவர் சொன்னார், கீழ்ப்படிஞ்சாரா? கீழ்ப்படியாமது நம்மளுடைய விருப்பம் தான். பாருங்க, கடவுள் வந்து கட்டாயமா வழிகட்டாயமா பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஜெபம் பண்ண வைப்பாரா? அதை செய்யவே மாட்டார். அவர் ஜெனுவனா இருப்பார், அவர் பேசுவார், அவர் பேசுவார், அவ்வளவுதான். ஆனா நம்ம தான் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும்னு எண்ணம் வரணும், ஆசை வரணும். என் ஆத்மாவில் ஒரு ஆசை வரணும். மான்கள் நீரோட வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா கத்தரை நோக்கி காத்திருக்கிறது, கதறுகிறது. கதறுதா உன் ஆத்மா? கதறுதா? எங்க உன் ஆத்மா இருக்குதுன்னு நீங்களே உங்களை சிந்தித்து பாருங்க. கர்த்தரை நோக்கி காத்துருங்க, அமர்ந்துருங்க. கிருபை உங்களுக்கு பெருகும், கிருபை உங்களுக்கு பெருகும். நீ ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிற ஒரு அனுபவம் உனக்கு வேணும். அல்லேலூயா. மோசே தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தார், 40 நாள் காத்திருந்தார். 3 முறை மோசே ஜெபத்தில் காத்திருந்தார். ஆபிரகாம் காத்திருந்தார், எலியா காத்திருந்தார். ஆண்டோடைய சத்தத்துக்கு காத்திருந்தார், ஆண்டோட சித்தத்துக்கு காத்திருந்தாங்க. எதுக்கு? அவங்கெல்லாம் பேர் பிரஸ்தாபம் ஆகுது. அவங்கெல்லாம் விலைக்கரையை கொடுத்துருக்குறாங்க, நேரத்தை கொடுத்துருக்குறாங்க, கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. தேவ சமூகத்தில் உட்காந்து அமைதியாக உட்காந்து ஆண்டவர் சமூகத்தை, ஆண்டவர் முகத்தை பார்த்தாங்க, ஆண்டவர் சொல்றதை கேட்டாங்க. அவர் சொல்றதை நம்ம கேட்கறது தான் பெரிய வேலை இல்லைங்க ஜபம். நீ போய் பெரிய மணிக்கணக்கில் நீ ஜபம் பண்ணுன்னு சொல்லலை. போய் உட்காந்து ஜபம் பண்ணுங்க. சில காரியங்களுக்காக ஜபம் பண்ணுங்க. தெரியலையா? போய் உட்காருங்க, ஒரு பாட்டு பாடுங்க, 4-5 சோத்திரம் பண்ணுங்க, ஜபம் தானா வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க முடிவு எடுக்கிறீங்க? ஆவியானவர் உங்களோட கூட பேசட்டும். அல்லேலூயா. ஜபம் பண்ணணும். ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசுறார், எனக்கு தெரியும். ஒவ்வொருவரோடு பேசுறார். நீங்க ஜபம் பண்ணணும், உங்க வாழ்க்கையில ஜபத்தை கூட்டணும்னு தான் இந்த மாசத்தை எனக்கு ஆண்டவர் சொன்னார். உன் சபையில மக்கள் ஜபிக்கிறது இல்லை, என் உணர்வுள்ள ஆவியிலே அதை உணர்ந்ததுனால தான் நான் ஜபத்தை பற்றி பேசுவதற்கு ஆவியானவர் எனக்கு உத்தரவு கொடுக்குறார். ஜபத்தை பற்றி பேசு, ஜபம் பண்ண சொல்லு, சபையார் ஜபம் பண்ண சொல்லு. சபை ஒரு வளர்ச்சி அடையணும்னா எல்லாரும் சேர்ந்து ஜபம் பண்ணணும். ஆமே. எல்லாரும் ஒருமனப்படணும், எல்லாருக்குள்ள ஐக்கியம் இருக்கணும். அப்போதான் சபை வளர்ச்சி அடையும். எங்கெல்லாம் ஒருமனம் இருக்குதோ, எங்கெல்லாம் ஜபம் இருக்குதோ, எங்கெல்லாம் ஆவியானவரோட பிரசன்னம் இருக்குதோ, அங்கெல்லாம் சபை வளர்கிறது. அல்லேலூயா. இந்த சபை வளரப்போகுது. ஆமே. அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு ஜபம் பண்ண போகிறோம். ஆமே. வீடுகளில் நம்ம ஜபம் பண்ண போகிறோம். இங்கே வந்து நீங்கள் ஜபம் பண்ண முடியலனாலும் வீடுகளில் ஒருமனப்படுவோம். ஆவியானவருக்கு அது தெரியும். அல்லேலூயா. நீ வீடுகளில் ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டினா அசுத்தாவி துரத்தப்படும். இந்த பகுதியில் மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க, சபை நிரம்ப ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்கள் எல்லாம் செய்வார். நம்ம ஜபத்தை பற்றி நான் ஆவியான உங்களோட கூட பேசுவதற்காக மத்திய சுவிசேஷம் 9
37, 38 வசனங்களை வாசிப்போம். மத்திய சுவிசேஷம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளும். மத்திய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 37, 38 வசனத்தை நாம் வாசிப்போம். தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்க்கிறார். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால், எதனால அறுப்பு மிகுதி அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன சொல்றாரு? ஏன் அவர் ஆண்டவர் இவ்வளவு அறுப்பு மிகுதி சொல்றார்? அறுப்புன்னா என்னன்னு சொல்றாரு? திரளான மக்கள், ஏராளமான மக்கள், கிராமங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, சுற்றுப்புறங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற எல்லா மக்களும் இயேசுடைய உபதேசத்தை கேட்க அவர்கள் வந்தார்கள். பின்பு இயேசு சகல பட்டணங்களிலும் கிராமங்களிலும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசம் பண்ணி ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் நீக்கி அவர்களை சுத்தமாக்கி அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களாக இருந்தபடினாலே அவர்கள் மேல் மனதுருகினார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இயேசு மாம்சத்தில் இருந்த அந்த நாட்களிலே அவர் ஒருவராய் இருந்து இந்த ஊராய் பட்டணமாய் போய் சுற்றி திரிந்து ஜனங்களுக்கு உண்டான சகல வியாதிகள் சகல நோய்களையும் எல்லா மனுஷருக்கும் சுகமாக்கி கொண்டிருந்தார். ஆனால் அவர் தனி மனிதனா ஒன்றும் அவ்வளவு ஜனங்களுக்கு இவர் மாத்திரம் ஒரு ஆள் மாத்திரம் போதாது என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆகையினால தம்மோடு கூட இருந்த அப்போஸ்தலர்களை 12 பேரை தெரிந்து கொண்டு இவர்கள் பிசாசு துரத்தவும் வியாதிகளை சுத்தமாக்கவும் மரித்தோரை எழுப்பும்படியாக இவர்களுக்கு இயேசு அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். இவர்கள் புறப்பட்டு பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் புறப்பட்டு போய் எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஆமென், அல்லேலூயா. அது 10ஆம் அதிகாரத்தில் வருது. இங்க என்ன சொல்ல வராரு? நீ அறுவடைக்காக பிதாவிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்றாரு. அறுப்பு மிகுதி. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நமக்கு சொல்றது என்னன்னா, நீ வேண்டிக் கொள்ளணும். சபையே, நீ வேண்டிக் கொள்ளணும். ஆண்டவருக்கு தெரியாதா தேசத்திலே இவ்வளவு ஆட்கள் இருக்குது? 140 கோடி மக்கள் மேலே இந்திய தேசத்தில் இருக்குது. ஆனா அறுவடை மிகுதி. ஆனா ஆட்கள் கொஞ்சமா இருக்கிறாங்க. ஆட்கள் கொஞ்சமா இருக்கிறதுனால அறுவடை இல்லாமல் இருக்கிறது. அதற்காக நீங்கள் என்ன பண்ணணுமா? பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அறுவடைக்கு எஜமானன் யாரு? பிதாவிடத்தில் நாம் என்ன பண்ணணும்? வேண்டிக் கொள்ள வேண்டும். அவரிடத்தில் நாம் வேண்டிக் கொள்ளணும். யார் இடத்துல வேண்டணும்? இயேசுவிடத்தில் நாம் வேண்டிக் கொள்ளும். பிதாவாகிய தேவனிடத்தில் நாம் வேண்டிக் கொள்ளும் போது அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அறுப்பு மிகுதி. அப்போது என்ன பண்றாங்க? அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். வேண்டிக் கொள்ளணும். யார் வேண்டிக் கொள்ளணும்? சீஷர்கள் வேண்டிக் கொண்டாங்க. அப்போ சீஷர்கள் வேண்டிக் கொண்ட போது 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர்கள் அப்போஸ்தலர்கள் எல்லாரையும் தேர்ந்து கொண்டு அவர்கள் என்ன பண்ணாரு? அனுப்புறாரு. யார் ஜெபம் பண்றாங்களோ அவங்களையும் என்ன பண்ணாரு? ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஜெபிக்கிற மனிதனை ஆண்டவர் என்ன பண்ணாரு? பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். ஜெபம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நீங்கள் வேண்டிக் கொள்ளாமல் தேவன் எதையும் இந்த பூமியில் செய்ய முடியாது என்பதை நீங்கள் கவனித்து பாருங்க. ஏன் வேண்டிக் கொள்ளுங்க இயேசு சொல்றாரு? அறுப்புக்கு அவரே ஆட்கள் அனுப்பலாம்ல. அனுப்ப முடியுமா? முடியும் அவரால். ஏன் அனுப்ப சொல்றாரு? அனுப்பும்படியா ஜெபம் பண்ண சொல்றாரு. அப்ப ஜெபம் பண்ணாதான் பிதா கிரியை செய்வார் என்பது நமக்கு என்ன பண்றாரு? தெளிவா புரிய வைக்கிறார். ஜெபிக்காம எதுவும் ஆண்டவர் செய்யறது கிடையாது. அப்ப ஏன் வேண்டிக் கொள்ள சொல்றாரு? அவருக்கு தெரியாதா? பிதாவுக்கு தெரியாதா? இவ்வளவு கோடி மக்கள் இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படணுமே. இவ்வளவு வியாதி உள்ளவங்க இருக்காங்களே, ரட்சிக்கப்படணுமே. அவர் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நோயிலிருந்து மீட்கப்படணுமே. ஆட்கள் பத்தலையே, இன்னும் நிறைய ஆட்களை அனுப்புவோம்னு சொல்லி அனுப்புனாரா? அனுப்பல. ஏன் அனுப்பல? நாம் வேண்டிக் கொள்ளாமல் பிதா எதையும் செய்ய போறது இல்லை. அல்லேலூயா. வசனங்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் பாருங்க. நாம் வேண்டிக் கொள்ளாமல் எந்த காரியத்தையும் தேவன் செய்ய வேண்டும் என்றால் நாம் வேண்டுதல் இல்லாமல் செய்ய முடியாது. பூமியிலே ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணினால் பரலோகத்தின் தேவன் அதை கேட்டு உங்களுக்கு அதை செய்வார். பூமியில் நாம் ஒருமனப்படணும், ஒருமனப்பட்டு கேட்கணும். அது இல்லை என்றாலும் பிதா தருவார். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியம், கணவன் மனைவி 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணினாலே ஆண்டவர் அந்த காரியத்தை செய்வார். ஊக்கமான ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். அல்லேலூயா. நாம் ஊக்கத்தோடு நாம் ஜெபிக்க ஆரம்பித்தாலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார். ஆமென், அல்லேலூயா. நீங்க வேண்டிக் கொள்ளணும். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றது. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். மாம்சமான இருக்க யாவரும்
அவரிடத்தில் வருவார்கள். நாம் ஜெபிக்காம ஆண்டவர் எதையும் செய்ய போறது இல்லை. அல்லேலூயா. இது ஒரு வித்தியாசமான சட்டமா இருக்குது இது இல்லை. ஆமென். பரலோகத்தில் ஒரு சட்டம் இருக்குது. என்ன சட்டம்னா, நீங்க பூமியிலிருந்து கேட்காம பரலோகம் தானா எதையும் செய்யாது. புரியுதா? நீங்க பூமியிலிருந்து பிதாவை நோக்கி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறோம் என்று சொல்லாம பரலோகம் உங்க அனுமதி இல்லாம பூமியில எதையும் செய்யாது. இதை நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க. அதுதான் இயேசு தெளிவா சொல்றாரு. உங்களுடைய ராஜ்யம் வரட்டும் சொல்றாரு. அதுதான் சொல்றாரு. நீங்க ஜெபம் பண்ணாம, நீங்க விண்ணப்பம் பண்ணாம, நீங்க சோத்தரிக்காம, ஆண்டவரே இதை செய்யும் நீங்க சொல்லாம ஆண்டவர் தானாக பூமியில எதையும் செய்ய போறது இல்லை. சபையே உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், உன்னை மதிக்கிறார், உன் வாயின் வார்த்தையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உன் வாயினாலே கர்த்தருக்கு என்ன பண்ணு, அறிக்கையிடு, அதை செய், இதை செய் சொல்லு. அல்லேலூயா. விண்ணப்பம் பண்ணு. அப்போ நம்ம ஏதாவது தேவைன்னா, அரசாங்கத்துக்கு தேவைன்னா நம்ம என்ன பண்றோம், எனக்கு இதை தேவைகளை பூர்த்தி செய்யன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், விண்ணப்பம் பண்றோம். லெட்டர் கொடுக்காம அரசாங்கம் ஏதாவது ஒன்று செய்திருந்தா? பூமியில இருக்க அரசாங்கமே எதையும் நமக்கு செய்யணும்னா ஒரு லெட்டர் கொடுக்கணும். எனக்கு இந்த பிரச்சனை அப்படி சொன்னாதான் என்ன பண்ணும், அந்த பிரச்சனையை வந்து தீர்ப்பாங்க. நீங்க பரலோகத்துக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிதாவிடத்தில் நீங்க வேண்டிக் கொள்ளணும். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருவார். இது பரலோகத்தின் சட்ட விதியா இருக்கிறது. பூலோகத்திலே சட்ட விதிகள் உண்டு. பூலோகத்தில் எல்லா விதிகள் இருக்குது. அந்த விதியின்படி நம்ம செய்தாதான், அந்த பிரமாணத்தின்படி நம்ம செய்தாதான் நம்மளுக்கு எல்லா விண்ணப்பங்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். அதுதான் சட்டம். சட்டம் இல்லாமல் ஒரு செக்கில் நீங்கள் கையெழுத்து போடும்போது எழுத்து லைட்டாக கொஞ்சம் 2 வாட்டி எழுதிட்டாலே என்ன பண்ணுது, செக்கு கேன்சல் ஆகிடும், பவுன்ஸ் ஆகிடும். ஏன்? மறுபடி திருத்தி எழுதக்கூடாது. கரெக்டாக என்ன பண்ணணும், கரெக்டாக எழுதணும். டேட்டு கூட கரெக்டாக எழுதணும். நாளைக்கு டேட்டு இன்றைக்கி என்ன பண்ணக்கூடாது, முன்னாடி என்ன எழுதிடக்கூடாது. இப்போ அந்த டேட் அன்றைக்கி கரெக்டான டேட் தான் போடணும். நாளைக்கு டேட்டுக்கு இன்றைக்கி டேட்டை போட்டு இன்றைக்கி எடுத்து போய் கொடுத்தா என்ன பண்ண முடியாது, வாங்க மாட்டாங்க, செல்லாது. சட்ட பிரகாரம் இந்த பூமியில் எல்லாத்துக்கும் சட்டம் இருக்குது. அந்த சட்ட பிரகாரம் நம்ம செய்யணும். எசேக்கியேல் புஸ்தகம் 36வது புஸ்தகம் 36-37வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அங்கே சொல்கிறார் பாருங்க, இந்த இஸ்ரவேல் மக்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறாரு. அவர் என்ன செய்யணுமா, எதை நீ இதை செய்தால் ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவாராம். வாசிங்க 36-37வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. இந்த 36-37 வசனத்தை மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தராகி இருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தார்களுக்கு நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அவர்கள் என்னிடத்திலே விண்ணப்பம் பண்ண வேண்டும். இஸ்ரவேல் குடும்பத்துக்கு நான் சொல்றது என்னன்னா, சபை மக்களுக்கு நான் சொல்றது என்னன்னா அப்படின்னு ஆண்டவர் பேசுறார். கர்த்தராக இருக்கிற ஆண்டவரே சொல்றார். என்ன சொல்றாரு, இதை செய்யும்படி எனக்கு அனுகிரகம் பண்ணும். எதை செய்யும்படி அனுகிரகம் பண்ணும், எதை செய்யும்படி பாருங்க, மந்தை பெருகுவது போல அவர்களிடத்தில் நான் மனிதர்களை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. மந்தை பெருகுவது போல, மந்தை என்ன தெரியல, ஆட்டு மந்தை மாட்டு மந்தை, அது எப்படி பெருகுது, என்ன பெருக்கம் பண்ணுதோ அது போல மந்தை பெருகுறது போல மனுஷர்கள் உங்களிடத்தில் பெருக பண்ணும்படி. அப்படி பெருகணும்னா நம்ம என்ன பண்ணணுமா, விண்ணப்பம் பண்ணணும். அல்லேலூயா. ஒரு சபை வளர வேண்டும் என்றால் அந்த சபைக்காக நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணினா அந்த சபை வளரும். ஆமென். அல்லேலூயா. எந்த சபையிலே ஜெபங்கள் நிறைய ஏறெடுக்கப்படுகிறதோ அந்த சபையிலே ஆத்துமாக்கள் ஏராளமாக ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. ஜெபிக்கிற சபைகள் வளரும், ஜெபிக்கிற மனிதர்கள் வளர்வார்கள், ஜெபிக்கிற பிள்ளைகள் நல்ல ஆசீர்வாதமாக இருப்பாங்க, ஜெபிக்கிற குடும்பம் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும், ஜெபிக்கிற மக்கள் பெரிய வளர்ச்சியை கண்டடைவார்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உன் ஜெபத்தினால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு விதி ஆண்டவர் வைத்திருக்கிறார். மின்சார விதின்னு ஒன்று இருக்குதா? மின்சார விதின்னு ஒன்று இருக்குது. மின்சாரத்துக்கு நல்லவன் கெட்டவன்லாம் தெரியாது. கரெக்டாக ஃபேனில் கனெக்ஷன் கொடுத்தா ஃபேனை சுத்தம், ஃப்ரிட்ஜு ஓடும், மைக்கும் நல்லா எடுக்கும். ஆனால் மின்சாரத்தை நான் படித்தவன், நான் எலக்ட்ரிஷியன், நான் டிகிரி ஹோல்டரு,
ஆகினால நான் மின்சாரத்தை தொடரன்னு சொல்லிட்டு கையில் தொட்டா என்ன ஆகும்? சாக்கடிக்கும். அது அதுக்கு ஒரு விதி இருக்குது, பரலோகத்துக்கு ஒரு விதி இருக்குது. ஜெபம் பண்ணினால்தான் ஜெபம் கேட்கப்படும். விண்ணப்பம் பண்ணணும். கர்த்தராகி தேவனை நோக்கி என்ன பண்ணணும்? விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுவது போல மனிதர்களை நான் பெருக பண்ணுவேன். ஆமே, அல்லேலூயா. உன் வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் நீ எந்தக்காக ஜெபம் பண்ணினோ அதை ஆண்டவர் கேட்டு உனக்கு ஜெபத்துக்கு பதில் தரணும்னா நீ விண்ணப்பம் பண்ணணும். விண்ணப்பம் பண்ணாமல் எதையும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? செய்ய மாட்டார். புவியீர்ப்பு விசைன்னு ஒன்று இருக்குது. இந்த மைக்கை கீழே போட்டால் கண்டிப்பாக விடும். நான் மொட்டை மாடியிலேருந்து நான் கீழே குதிப்பேன், என்னை கர்த்தர் தாங்குவார் சொல்ல யாருமே சொல்ல முடியாது. பாருங்கள், எந்த பழம் மாம்பழம் இருந்தாலும் பப்பாளி பழமாக இருந்தாலும் சரி, அதுக்கு மரத்துலேருந்து கீழே விழுந்துச்சுன்னா கீழே கட்டாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? கீழே தான் விழுந்தாகும். காரணம் என்ன? புவியீர்ப்பு விசை. அது செய்தால் ஆகும். அதே போல் நீங்கள் ஜெபம் பண்ணினா, விண்ணப்பம் பண்ணினா பரலோகத்தின் தேவன் கண்டிப்பாக கேட்டு ஆண்டவர் உங்களுக்கு பதிலே தருவார். அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணணும் என்பது வேத வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. நீங்கள் ஜெபிக்காமல் தேவன் பூமியிலே எதையும் செய்வதில்லை என்பது இந்த சட்டமாக இருக்கிறது. நீங்கள் இதை அறிந்து கொள்ளணும். ஆமே, அல்லேலூயா. பூமியிலே ஆண்டவர் எதை செய்யினாலும் ஜெபிக்காமல் எதை செய்ய போகிறதில்லை. மத்திய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பெரிய விஷயங்கள்லாம் நான் சொல்லலை, லைட்டாக புரிந்து கொள்கிற மாதிரி. நாங்கள் அநேக சத்தியங்கள் நம்ம கேட்டு இருந்தாலும் மறுபடியும் இந்த சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆவியான நம்ம உதவி செய்வார். 7ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லு? கேளுங்கள். கேளுங்க. யார்கிட்ட கேட்கணும் சொல்றாரு? இயேசு சொல்றாரு, கேளுங்க, பிதாவிடத்தை கேளுங்க, அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்காம என்ன பண்ண பண்ணுறதில்லை, கொடுக்கறது இல்லை. அப்போ தேவன் ஒரு விதிமுறைகளை தேவன் வைத்திருக்கிறார். கேட்க வேண்டும் என்கிற ஒரு விதிமுறைகளை வைத்திருக்கிறார். கேட்காமல் தேவன் எதையும் செய்கிறத நீங்கள் விரும்பி கேட்காமல் எதையும் ஆண்டவர் பண்ணுறதில்லை. அப்படின்னா ஜெபத்தில் நாம் விரும்பி கேட்பது எதுவோ அவைகள் நாம் என்ன பண்ணுறோம்? பெற்றுக்கொள்கிறோம் என்று மார்க்கில் சொல்கிறது. நம்ம ஜெபம் பண்ணும்போது விரும்பி கேட்கணும். கேட்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சில பேர் விருப்பம் இல்லாத கேட்பாங்க. பாருங்கள், விருப்பம் இல்லாத கேட்குற உண்டு. சும்மா நம்ம கேட்டு பார்ப்போமே அப்படின்லாம் சொல்லி சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர்கிட்ட போட்டு பார்ப்போமே அப்படின்னு. அப்படிலாம் கேட்கக்கூடாது. விரும்பி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. சும்மா ஆண்டவரை சோதிக்கிறதுக்காக எதையும் கேட்கக்கூடாது. ஆண்டவர் என்ன பண்ணணும்? விரும்பி விருப்பத்தோடு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரது கேட்டால் அவர் அன்பு கூறுகிறவர் தெரியும். எல்லாமே நம்மளுடைய இருதயத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும். நீ சும்மா கேட்குறியா, உண்மையாக கேட்குறியா, ஆண்டவர் தெரியும். ஆண்டவர் கேளுங்க, அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்போது நீங்கள் கண்டடைவீர்கள். தேடுங்கள், அப்போது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். இந்த கிரேக்க மொழியில இதை என்ன எப்படி சொல்றாருன்னா, கேளுங்கள் அப்படின்னா என்ன வார்த்தை சொல்றாருன்னா, கேட்டுக்கொண்டே இருங்கள். என்ன பண்ணணுமா? கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு காரியத்தை என்ன பண்ணக்கூடாது? விட்டுறக்கூடாது. கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா என்ன சொல்றாரு? தட்டுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? தட்டிக்கொண்டே இருங்கள். அல்லேலூயா. தேடுங்கள் என்றால் தேடிக்கொண்டே இருங்கள் என்று கிரேக்க மொழியை சொல்றது. அப்போ நம்ம ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கணும், நம்ம தட்டிக்கொண்டே இருக்கணும், நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கணும். இப்படி செய்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபத்தில் சோர்ந்து போயிடக்கூடாது. ஒரு நாள் ஜெபம் பண்ணுவோம், 2 நாள் என்ன பண்ணுவோம்? எதை செய்யணும்னு தெரியாது. அது சோத்திரமா பண்ணணும். ஆமே, அல்லேலூயா. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. கேட்கிற எவனும், அப்ப கேட்காத எவனும். நம்ம பைபிள் இப்படி தான் படிக்கணும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், அப்ப கேட்காத எவனும் பெற்றுக்கொள்ள மாட்டான். பைபிள் இப்படி படிச்சா என்ன, யாருமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்க, கேட்டா நீங்க பெற்றுக்கொள்ளுங்க, கேட்காம இருந்தா பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க இப்ப யார் இடத்தை கேட்கணும் அப்படி பாருங்க. இல்லை பாருங்க, தேடுகிறவன் கண்ணாடிவான். வாசிங்க. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இங்க என்ன சொல்ல வராரு?
இயேசு என்ன சொல்ல வர்றாரு? ஒரு உவமையை சொல்றாரு. உங்களிடத்தில் ஒருத்தன் அப்பத்தை கேட்டா யாரையாவது கல்லை கொடுப்பானா? ஒரு மனுஷனை பார்த்து சொல்றாரு. ஒரு மனுஷனா பார்த்து எல்லா மனுஷன்கிட்ட பேசுறாரு. உங்ககிட்ட நீங்கள் ஒரு அப்பா, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன தேவைன்னு தெரியும். உங்ககிட்ட ஒரு அப்பம் கேட்டால் நீங்கள் கல்லை கொடுப்பீங்களா? உங்கள் பிள்ளைக்கு தரமாட்டீங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு மீன் கேட்டால் பொரிச்ச மீன் கொடுங்க. அப்பா கிட்ட கேட்டால், அம்மா கிட்ட கேட்டால் நீங்கன்னா பொரிச்ச மீன் கொடுக்காம பாம்பையா கொடுப்பீங்க? என்ன சொல்ல வர்றாரு பாருங்க, பொல்லாதவளாகி நீங்களே. இயேசுட பொல்லாதவளாகி நீங்களே. அப்போ நம்ம எல்லாம் நல்லவங்க கிடையாதுல்ல, இதெல்லாம் உண்மை தானே. பொல்லாதவளாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்பவர்களுக்கு பிதாவாகிய தேவன் நன்மையான ஈவுகளை அருள்வது அதிக நிச்சயமா அல்லவா? அப்போ என்ன சொல்ல வராது? ஆகிய பொல்லாதவளாகிய நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்க பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவருக்கு, ஆமே அல்லேலூயா, வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு, யாருக்கு? வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? வேண்டிக் கொண்டா நன்மை என்ன பண்ணுவார்? தருவார். உனக்கு என்ன நன்மை வேணும்? எல்லா நன்மையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து நன்மைகள் இறங்கி வருதான் யாக்கோபு சொல்றாரு. ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து நன்மைகள் இறங்குது. பரலோகத்தில் இருக்கிற ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருது. நம்முடைய தேவன் நன்மை செய்கிறவராக இருக்கிறார், நன்மை செய்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் நன்மை செய்கிறார். அவர் பூமியில் இருக்கும்போது நன்மை செய்கிறவராக சுற்றி திருந்தார். உங்கள் வாழ்க்கையிலே எல்லா நன்மைகளும் வர வேண்டும் என்றால் நீங்கள் பிதாவிடத்திலே விண்ணப்பம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் ஜெபித்தால் தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. பாருங்க, பொல்லாதவர் கூட ஜெபம் பண்ணணுமா? பொல்லாதவர் கூட ஜெபம் பண்ண எப்படி சொல்றாரு பாரு யாக்கோபு. அது எப்படி எழுதுறாரு பாரு யாக்கோபு புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம். யாக்கோபு எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிப்போம். நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. இங்க என்ன சொல்ல வர்றாரு யாக்கோபு? என்ன சொல்றாரு? நீங்க இச்சித்து உங்களுக்கு கிடைக்கவில்லை. ஏதோ ஒன்று நீங்க கேட்டீங்க, இச்சித்து கேட்டீங்க, ஆனா உங்களுக்கு என்ன பண்ணல? கிடைக்கல. கொலை செய்து, அதனால என்ன பண்ண? கேட்டது கிடைக்கலன்ட்டு கொலை செய்து பார்த்தீங்க, மற்றவங்க மேல பொறாமப்பட்டு பார்த்தீங்க, பொறாமைனா இருந்தீர்கள், அடைக்கூடாமல் போகிறீர்கள். நீங்க சண்டை பண்றீங்க, அதுக்கப்புறமா கேட்டது கிடைக்கலன்னா சண்டை பண்றீங்க, யுத்தம் பண்றீங்க, ஆமா இதெல்லாம் செய்றீங்க, ஆனா செய்ய வேண்டியது செய்யலன்றார். என்ன செய்யல? செய்ய வேண்டியது செய்யல. என்ன செய்யலையா? பாருங்க, நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலேயே. நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே என்ன சொல்றாங்க? இப்படி ஆண்டவர் யாக்கோபு கிட்ட சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க. அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற பொல்லாத மனிதர் கூட என்ன பண்றாங்க? பொல்லாத காரியங்களை செய்யறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? ஆனா அவங்க உலகத்தில் இச்சித்து கேட்கறாங்க, கிடைக்கலன்னா என்ன பண்றாங்க? அடிக்கிறாங்க, பிடிக்கிறாங்க, என்ன பண்றாங்க? தேடுறாங்க. அவங்களும் விண்ணப்பம் பண்ணினாலும் என்ன பண்ணாரு? ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு இருப்பாரு. அதுதான் அங்க யாக்கோபு சொல்றார், விண்ணப்பம் பண்ணாததுனாலே உங்களுக்கு சித்திகரிக்கிறது இல்லை, உங்களுக்கு கிடைக்கல, உங்களுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு. நீங்க விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஆமா, தகாத விதமா சில பேர் ஜெபம் பண்றாங்க. தகாத விதமாக அருவருப்பான காரியங்களுக்காக ஜெபம் பண்றாங்க. அப்போ நம்ம விண்ணப்பம் பண்ணணும். எப்படி விண்ணப்பம் பண்ணணும்? தகுதியா விண்ணப்பம் பண்ணணும். ஆமா, அல்லேலூயா. எல்லாரும் போல நம்ம என்ன பண்ணக்கூடாது? மாம்சத்தின்படி விண்ணப்பம் பண்ணக்கூடாது. அப்படி சில பேர் மனிதர்கள்லாம் அப்படி ஜெபம் பண்றாங்க. எப்படி ஜெபம் பண்றாங்க? தகாத விதமா, ஆண்டவரே எனக்கு விரோதமாக அவன் செய்துட்டான், பாவம் செய்துட்டான், அவனை அடிக்கணும், ஆண்டவரே காலை உடைக்கணும், நான் உபவாசம் பண்ணி அவன் காலை உடைக்கிறேன் பாரு. எத்தனை முட்டாள்தனமான கிறிஸ்தவர் சொல்றாங்க தெரியுமா? நான் உபவாசம் பண்ணி அவன் குடும்பத்தை அழிச்சிடம்பான்னு சொல்றாங்க. அப்படி செய்ய முடியுமா? ஆண்டவருக்கு முன்னாடி ஆண்டவரே ஒரு குடும்பத்தை அழியும், அவனை காலை உடையும், எனக்கு விரோதமாக செய்துட்டான், அப்படி ஜெபம் பண்ணா ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரா? இப்படியாப்பட்ட கிறிஸ்தவங்களும் இருக்கிறாங்க உலகத்துல. நான் அந்த ஜெபத்தையும் கேட்டு இருக்கிறேன். இப்படி ஜெபம் பண்றியாடா? இப்போ கூட சமீபமா ஒரு ஊழியக்கார கூட்டத்தில் ஆண்டவரை அவனை ஒன்றும் இல்லாத பண்ணிடும், அவனை அடிச்சு போயிட்டான் ஆண்டவரே, ஒன்றும் இல்லாத பண்ணிட்டான் ஆண்டவரே, அவன் அழிஞ்சு போட்டான் ஆண்டவரே, அப்படிலாம் ஜெபம் பண்றா கூட்டம் இருக்குது பாருங்க. தகாத விதமா ஜெபம் பண்ணுகிற கூட்டம். உங்களை சபிக்கிறவரை ஆசீர்வதிங்க, துன்பப்படுத்துவதற்காக
ஜெபம் பண்ணுங்கள். இயேசு என்ன சொன்னாரு? அதை நம்ம செய்யணும். நம்ம என்ன பண்றோம்? நம்ம மாத்தி மாத்தி செய்யணும். நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, ஆசீர்வதிச்சு பாருங்க. நீங்க நன்மை செய்யறதுனால அவன் தலையில் என்ன பண்ணுவீங்க? ஆக்கினி தழலை குவிப்பீர்கள் வேதம் சொல்லுது. யாருக்கு நம்ம தீமை செய்ய தேவையில்ல. தீமைக்கு தீமை செய்யாதுங்க, தீமையை நன்மையினால் வெல்லுங்க என்று பவுல் சொல்றாரு. ஆமா, அல்லேலூயா. நம்ம தீமைக்கு தீமை நம்ம போய் செய்துக்கிட்டே இருக்க, பதிலுக்கு பதில் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. பாருங்க, பதில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பதில் சொல்லிக்கிட்டு இருந்தால் என்ன வரும்? வாக்குவாதம் வரும், சண்டை வரும். தேவ பிள்ளைகளை நம்ம அப்படிலாம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணுமா? அமைதியாக இருந்து என்ன பண்ணணும்? பொறுமை வேணும். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே பொறுமை ரொம்ப அவசியமாக இருக்குது. பொறுமை ரொம்ப அவசியமாக இருக்குது. ஜெபம் பண்ணத்துலேயும் பொறுமை நம்மளுக்கு அவசியம் இருக்குது. கேட்ட உடனே எல்லாத்தையும் ஆண்டவர் தருவாரா? இல்லை, ஏற்ற காலம் ஒன்று வச்சிருக்கிறார். ஆமாம், அல்லேலூயா. கேட்ட உடனே சிலது வந்துடும், ஆனால் சில காரியம் தாமதம் ஆகும். ஆனால் நான் கேட்டனே ஒன்றும் பெற்றுக்கொள்ளலைன்னா ஏற்ற காலம் வரும்போது தீவிரமாக அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. உனக்கு ஒரு காலம் வரும். ஒரு 12 வயசு பையன் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே எனக்கு திருமணம் வேணும், கல்யாணம் வேணும் அப்படின்னு போய் ஜெபம் பண்ணுறான். 12 வயசு பையன் பண்ணலாமா? நடந்ததுங்க, இது உண்மை. ஒரு அப்பா கேட்டார். அப்பா பையன் சொல்கிறான், உனக்கு மட்டும் பொண்டாடி இருக்குது, எனக்கு பொண்டாடி வேணும்னு சொல்லி அப்படி கேட்டான். அவன் ஜெபம் பண்ணுறான்றான். பிள்ளைங்களுக்கு எப்படி ஜெபம் பண்ணுன்னு தெரியல பாருங்க. இது நடந்த உண்மை, நான் காதால கேட்டது உண்மை. இப்போ தகாத விதமாக ஜெபம் பண்ணுகிற கூட்டங்கள்லாம் எனக்கு உண்டு. அழிக்கணும், கொல்லணும், வெட்டணும், செய்யணும். ஆண்டவரே, அப்படிலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? தகாத விதமாய் நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. அதனால தான் நம்ம ஜெபம் கேட்கப்படல. அப்போ தேவனுக்கு தகுதியான விபச்சாரக்காரன், கொலைகாரன், இப்படியாப்பட்ட காரணம் ஜெபம் பண்ணினா ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஜெபத்தை கேட்பாரு. அவங்க ஜெபம் பண்ணாததுனால தான் ஜெபம் கேட்கப்படலைன்றார் யாக்கோபு. இப்படியும் ஜெபம் பண்ணலாம், இப்படியும் ஜெபம் பண்ணலாம். யாரா இருந்தாலும் ஜெபம் பண்ணினா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகர் ஆசைப்படுறாங்க, ஏன் கிடைக்கல? நிறைய விஷயங்கள் ஆசைப்படுறாங்க, நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா ஜெபிக்கல. ஏன் கிடைக்கலன்னா ஜெபிக்கல. அவங்க ஜெபிக்கிற ஒரு ஆசை அவங்களுக்கு இல்லை பாருங்க, கேட்கல. கேட்டவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ளும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ வார்த்தையில் நிலைத்திருந்து, தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருந்து கேட்கணும் பாருங்க. குடும்ப ரட்சிப்புக்காக கேட்கணும், தரித்திரம் மாறுவதுக்கு கேட்கணும் பாருங்க. இந்த விஷயத்தெல்லாம் நான் சத்தியத்தெல்லாம் ஒரு காலத்தில் நான் அறிந்த பாரு. நான் கல்யாணம் ஆகும்போது எனக்கு பிள்ளை சாரு ஜோஷுவா பிறந்த போது பால் வாங்க கூட காசு இல்லை பாருங்க. அந்த சூழ்நிலை வேலை செய்கிறேன், ஆனால் அந்த ஒரு பெரிய ஒரு முன்னேற்றமே இல்லை. அந்த காசு ஒரு 3 ரூபா கொடுத்து, 3,4 ரூபா கொடுத்து ஒரு பால் வாங்கிறது கூட அன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலை வந்துச்சு. வேலை இல்லாத டைம் வந்துச்சு. ஒரு 10-20 நாள் வேலை இல்லாமல் அப்படி இருக்கும்போது யார் நம்மளுக்கு கொடுப்பாங்க? யாரும் கொடுக்க முடியாது. அந்த டைமில் யாருக்கும் நம்ம சொல்லலை. அப்போ நான் என்ன பண்ணோம்? இரவு நேரத்தில் ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் எனக்கு சில சத்தியங்களை புரிய வச்சார். ஆமே, என்ன சத்தியம்னா, கிறிஸ்து நம்முடைய சாபமாகி சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அவரே நம்முடைய ஐஸ்வர்ய சம்மனராக இருக்கிறார். அவர் என்ன பண்றார்? நம்முடைய தரித்திரத்தை சிலுவையிலே சுமந்தார். அவர் நமக்காக தரித்திராகி நமக்காக என்ன பண்ணாரு? சாபத்தை ஏற்றுக்கொண்டதுனாலே நம்ம தரித்திரத்தை சிலுவையில் என்ன பண்ணாரு? மாற்றிட்டார். எனக்கு சத்தியத்தை அறிஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நீ கடன் வாங்காத இருப்ப. இந்த சத்தியங்கள்லாம் அறியும் போது இதை வைத்து நான் என்ன பண்ணேன்? ஜெபிக்க ஆரம்பிச்சேன் பாருங்க. அன்னைக்கு யாக்கோபை போல ராம் முழுவதும் விடலை. நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியோ நான் உண்மை போக விடேன் என்று சொல்லி என்ன பண்ணேன்? இரவு நேரத்தில் போக விடலைங்க. தூங்கவே இல்லை. காலையில் போகிற வரைக்கும், காலை விடிய காலை 4 மணி 6 வரைக்கும் நான் விடலை. ஆண்டவரை என்னை நீ ஆசீர்வதிக்கணும் ஆண்டவர் சொல்லி ராம் முழுவதும் நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அன்றைக்கி ஜெபிக்க ஆரம்பித்தது போது ஆண்டவர் இந்த வீட்டில் தான், இந்த ஓட்டு வீட்டில் தான் அங்கே சிமெண்ட் ரோடு போட்டுருந்தேன்னா ராம் முழுவதும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் எனக்கு அன்னிலிருந்து என் வாழ்க்கையை பெரிய ஆசீர்வாதமாக மாற்றிட்டார். அல்லேலூயா. ஜெபம் உன் வாழ்க்கையை மாற்றும். ஜெபம் உனக்கு நன்மையை கொண்டு வரும். ஜெபம் உன் குடும்பத்தை ரட்சிக்கும். ஜெபம் உனக்கு நன்மையான காரியங்கள் எல்லாம் செய்து வரும். அல்லேலூயா. ஜெபம் நீ ஆசீர்வாதமாக இருப்ப, நீ ஆசீர்வாதமாக இருப்ப, உன்னோட கூட சேர்ந்து இருக்கிறவங்களும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அல்லேலூயா. தேவன் 100% உங்கள் பக்கம் தான் இருக்கிறார். ஜெபிக்கும் போது 100% உங்கள் பக்கம் தான் இருக்கிறாரு. பரலோகத்திலிருந்து உங்களுக்கு நன்மை கொடுக்கப்படாவிட்டால் ஒருவனும் அந்த பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது பாருங்க. யாரும் அங்கே போய் கேட்டு இது பண்ண முடியாது பாருங்க. யோவானுங்க அதான் சொல்றா, அவரிடத்திலிருந்து நன்மை வருது. ஆமாம், அல்லேலூயா. அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்றாரு. நம்ம எப்படி ஜெபிக்கணும்னா, வாக்கு தத்துவத்தை பிடிச்சு ஜெபிக்கணும். விடாப்படியாக நான் என்ன பண்ணணும்? வாக்கு தத்துவத்தை பிடிச்சு ஜெபிக்க ஆரம்பிக்கணும் பாருங்க. விடாப்படியாக ஜெபிக்கணும்.
அல்லேலூயா. என்னை வாளாக்காம தலையாக்குவி, கீழாக்காம மேலாக்குவி, என் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிப்பீர் என்று சொல்லணும் பாருங்க. கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கா, நான் தாழ்ச்சியடி, அவர் என்னை புல்லுள்ள இடங்களை மேய்த்து அம்மந்த தண்ணீராண்டு கொண்டு போய் விடுகிறார். நான் அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பேன், என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பார். நான் போகிற ஆசீர்வாதமாக இருப்பேன், வரும்போது ஆசீர்வாதமாக இருப்பேன், என் பிள்ளைகள் ஆசீர்வாதம் இருப்பான், இஸ்ரவேலிலே சாட்சியாக இருப்பாங்க. இந்த வசனங்களை சொல்லிக்கினே இருக்கணும் பாருங்க. அல்லேலூயா. கர்த்தரின் ஞானமா இருக்கிறார், கர்த்தரின் பலனா இருக்கிறார், கிறிஸ்துக்குள் நான் சகல விதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன். வாக்கு தத்தங்களை பிடிச்சுக்கணும். ஆமே, அல்லேலூயா. வாக்கு தத்தங்கள்லாம் ஆமென்று மாமேன் என்று இருக்குது பாருங்க. ஜெயித்தவங்கெல்லாம் வாக்கு தத்தங்களை பிடிச்சு ஜெபம் பண்ணாங்க. ஆபிரகாம் ஜெபிக்கும் போது, ஆபிரகாம் பிள்ளைகள் ஜெபிக்கும் போது, தாவீது ஜெபிக்கும் போதெல்லாம் வாக்கு தத்தங்களை பிடிச்சு ஜெபம் பண்ணாங்க. ஆமே, வாக்கு தத்தம் என்றால் தேவனுடைய வார்த்தை வைத்து ஜெபம் பண்ணாங்க, வேத வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணினாங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்கணும்னு சொன்னாரு. வார்த்தையில வைத்து ஜெபம் பண்ணணும். கர்த்தர் ஏற்கனவே பிராமிஸ் பண்ணி இருக்கிறாரு, ஆபிரகாமுக்கு தாவீதுக்கு பிராமிஸ் பண்ணி இருக்கிறாரு. அதெல்லாம் வாக்கு தத்தங்கள்லாம் எடுத்து இது ஆண்டவர் தாவீதுக்கு சொல்லி இருக்கீங்க, ஆபிரகாமுக்கு சொல்லிருக்கீங்க, ஈசாக்கு சொல்லி இருக்கீங்க. ஆண்டவரே, இதெல்லாம் எங்களுக்கு நீ என்ன பண்ண செய்தருளும். ஆமே, அல்லேலூயா. சாலமோன் சொல்றான், என் தகப்பனார் தாவீதுக்கு நீ சொன்னபடி எனக்கு செய்தருளும் சொல்றான். யாக்கோபு சொல்றான், ஈசாக்குக்கு நீ சொன்னபடியெல்லாம் எனக்கு செய்தருளும், எங்க முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு நீ சொன்னபடியில் எனக்கு செய்தருளும் என்று ஜெபம் பண்றான். அல்லேலூயா. வெற்றி உள்ள ஜெபம் எப்படி இருக்குது பாருங்க. சொன்னதை செய்யுங்க ஆண்டவரே. ஜெபனை நீ நினைக்கிறது ஏதோ போய் வளர்றது கிடையாது பாருங்க. ஆண்டவர் ஏற்று சொல்லி இருக்கிறாரு. அப்ப வேதத்தை நம்ம சரியா இருந்தா சத்தியம் நம்ம என்ன பண்ணுவோம், விடுதலையாக்கும். அப்ப சத்தியத்தின்படி நம்ம என்ன பண்றோம், ஜெபம் பண்ணோம். தேவன் பிராமிஸ் பண்ணி இருக்கிறாரு. அந்த பிராமிஸை நிறைவேறும்படி நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர்கிட்ட இதை சொல்லுங்க. எதை சொல்லுங்க, இதை சொல்லுங்க. அல்லேலூயா. தானியேல் தானே சொன்னா போல 70 வருஷம் முடிஞ்சவன அந்த ஜனங்களுக்கு மீட்பு உண்டாகும் சொன்னீங்க. 67வது வருஷத்துல அவன் கண்டு வேத புத்தகத்தை வாசித்து என்ன பண்ணான், தானியேலுக்கு அதை பொறுக்க முடியல. எரோமியா கிட்ட சொன்னீங்களா, ஆண்டவரே சொன்னதை நிறைவேற்ற சொன்ன போது 68வது ஆண்டிலே ஆண்டவர் விடுதலையாக்கிட்டார். அல்லேலூயா. ஜெபம் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்யுது பாத்தீங்க. ஜெபம் பெரிய காரியங்களை செய்யுது. தானியேல் ஜெபிக்கிறாரு, யோசுவா ஜெபிக்கிறார், இவங்கெல்லாம் ஜெபிக்கிறாங்க. அவங்கள ஸ்பெஷலா நம்ம சொல்றோம், அவங்களாம் ஜெபம் பண்ணிட்டு அவங்கள விசேஷம் பண்ணிட்டு இல்ல இல்ல, அவங்களாம் ஜெபம் பண்ணினாங்க. தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி, பரலோகத்தை நோக்கி, பலகாணிகளை திறந்து அவர் முழங்கால் படியிட்டு, என்ன சூழ்நிலை வந்தாலும், மழை அடிச்சாலும், காத்து அடிச்சாலும், புயல் அடிச்சாலும் ஆண்டவரை நோக்கி அவங்க ஜெபம் பண்ணினாங்க. பிரச்சனை வரும்போது, கொலை செய்யும் சொன்ன போது, சிங்கக்கபியில போட்டுருன்னு சொன்ன போது, அக்கினி சொல்லியில போடுவேன்னு சொன்னது, பட்டை கருக்கு நான் வெட்டுவேன் சொன்ன போது, மறுதளிச்சாதான் விடுவேன்னு சொன்ன போது கூட அவர்கள் ஜெபம் பண்ணத்துல விடலை பாருங்க. விடாப்பிடியான ஜெபம். ஆமே, அல்லேலூயா. தொடர்ந்து ஒரு மனிதன் ஜெபித்து கொண்டே இருப்பானால் அவன் வெற்றி பெறுவான். அல்லேலூயா. நீ தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். ஒரு நாள் ஜெபம் பண்ணுவாங்க, 2 நாள் ஜெபம் பண்ணுவாங்க, விட்டுடுவாங்க. எந்த மனிதன் ஜெபத்தை குறித்து சரியான அறிவு என்ன தெரியுமா, தொடர்ந்து தட்டி கொண்டே இருக்கணும், தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கணும், தொடர்ந்து தேடிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. நீங்க தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் தருவார். நம்ம லாபத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோம், எந்த மனுஷனுடைய பாராட்டுக்காக நம்ம என்ன பண்றது இல்ல, ஜெபிக்கிறோம். நம்முடைய நன்மைக்காக நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம குடும்ப ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம், தேசத்து நலனுக்காக ஜெபிக்கிறோம். தேசம் நலமா இருந்தா நான் நலமா இருப்பேன். அல்லேலூயா. தேச மக்கள் நல்லா இருந்தா நாங்களும் நலமா இருப்போம். அதற்காக தான் நாம் என்ன பண்றோம், ஜெபிக்கிறோம். ஆகியா நம்முடைய புரோஜனத்துக்காக நாம் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. சபை வளர்ச்சிக்காக நாம் ஜெபிக்கணும். எல்லா மக்களும் சபை வளர்ச்சிக்காக ஜெபிக்கணும் பாருங்க. இப்படி நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை மற்ற லூக்கா இந்த சுவிசேஷத்தை 18ஆம் அதிகாரத்தில் அந்த 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு ஆண்டவர் இயேசு ஒரு ஓமையை அங்கே சொல்றார், கவனிங்க. அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு. முக்கியமான ஒரு ஜெப குறிப்பு 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிப்போம். தேவனுக்கு பயப்படாதபடி ஒரு நியாயாதிபதி இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவை இருந்தாள். அப்போ அந்த பட்டணத்தில் இருக்கும்போது ஆண்டவர் அவளுக்கு ஒரு ஓமையாக, ஒரு எடுத்துக்காட்டாக சொல்றார். சோர்ந்து போகாமல் எப்போது ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் உபதேசம் ஓமையாக சொன்னார். ஒரு பட்டணத்தில் நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாதவனா இருந்தான். அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்க காரியத்தை எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். யார்கிட்ட விண்ணப்பம்னா, ஒரு விதவை போய் ஒரு பொல்லாத மனிதத்திலே ஒரு காரியம், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற ஒரு காரியத்துக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். இயேசு ஒரு ஓமையா சொல்றாரு.
வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. வெகு நாள் வரைக்கும் அந்த பொல்லாத மனுஷன், தேவனுக்கு பயப்படாத மனுஷனை மதியாத அந்த மனுஷனுக்கு இந்த விதவை டெய்லியும் போய் சொல்கிறான். அவன் கேட்கறதுக்கு மனசு இல்லை. ஆனாலும் பாருங்க, வெகு நாளான பின்பு அவன் தேவனுக்கு பயப்படாமல் மனுஷனை மதியாதவனா இருந்தும் இந்த விதவை என்னை எப்போதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடிக்கு வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்பது தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இந்த பொல்லாத மனுஷன் என்ன சொல்றான், இந்த விதவி வந்து என்னை எப்போது என்ன பண்றா, தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறா, இவளுக்கு நான் என்ன பண்ணணும், கண்டிப்பா நியாயம் செய்யணும். அவன் யாரு, தேவனை மதிக்காத ஒரு மனுஷன், பயப்படாத ஒரு மனுஷன், மனுஷனை மதிக்காத ஒரு மனுஷன். அவனுக்குள்ளே இந்த ஒரு விதவை வந்து கேட்ட விண்ணப்பத்தை செய்யணும், நியாயம் செய்யணும் அப்படின்ட்டு அவனுக்குள்ளே மனசு இறங்கி வரான். ஆண்டவர் அப்படியாப்பட்டவரா இல்லை. பாருங்க என்ன சொல்ல வர்றாரு பாருங்க. பின்பு அவர் சொல்றார், பின்பு கர்த்தர் அவனை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அநீதி உள்ள நியாயாதிபதி என்ன சொன்னா, இவ வந்து அடிக்கடிக்கு என்ன பண்றா, தொந்தரவு பண்றா, இவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பது எப்படி? நியாயம் செய்வேன். அப்போ ஜெபம் பண்றது என்னன்னா, சோர்ந்து போகிறவர்களுக்கு குறித்து ஒரு ஜெபம் பண்றாரு. அப்போ உன் வாழ்க்கையிலே உனக்கு ஒரு சோர்வு வரலாம், ஜெபத்தில் ஒரு சோர்வு வரலாம், உனக்கு ஒரு நியாயம் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். அவன் அநீதி உள்ள நியாயாதிபதி. இயேசு கிறிஸ்து நீதி உள்ள நியாயாதிபதி. நம்முடைய தேவன் நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். நீ அந்தபடி இரவும் பகலும் அவரை நோக்கி நீ கூப்பிடுறல்ல, ஆண்டவர் உன் விஷயத்தில் பொறுமையா இருப்பாரா? பொறுமையா இருக்கிறது போல தோன்றினாலும் ஆண்டவர் சீக்கிரத்திலே உனக்கு நியாயம் செய்வார். அல்லேலூயா. சீக்கிரத்தில் ஆண்டவர் நியாயம் செய்வார். ஆண்டவர் உனக்கு பதிலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் விஷயத்தில், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து வாசிங்கம்மா, வாசிங்க. நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? பைபிள் வாசிக்கிறதுக்கு தான் உங்க மைக்கு கொடுத்து வச்சுக்கிறது. வாசிங்க. டக்குன்னு நம்ம சொல்லும் போது இருந்து அப்படி சொல்லும் போது என்ன பண்ண, அதை வாசிக்கணும். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற ஒரு விஷயத்திலே, தம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாரு? நியாயம் செய்யாமல் இருப்பாரா? தேவனா தெரிந்து கொள்ளப்பட்ட உங்கள் விஷயத்தில் ஆண்டவர் நீடிய பொறுமையாக இருப்பாரா? அநீதி உள்ள அந்த நியாயாதிபதியை இறங்கி என்ன பண்றான், வேலை செய்யறான்னா, நீதி உள்ள நியாயாதிபதி நீங்க கூப்பிடுற விஷயத்துல ஆண்டவர் நியாயம் செய்ய மாட்டாரா? சீக்கிரத்திலே ஆண்டவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். அல்லேலூயா. சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ? அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு, ஆண்டவர் வரும்போது உங்களுக்குள்ள அந்த ஜெபிக்கிறதுல விசுவாசம் வேணும். விசுவாசம் இருக்குதா இல்லையான்னு எப்படி தெரியும்? ஒரு தரம் ஜெபம் பண்ணிட்டு 2 தரம் ஜெபம் பண்ணிட்டு நிறுத்திட்டா அது விசுவாசம் கிடையாது. தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கினே இருந்தால் என்ன அர்த்தம்? இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்குன்னா ஒருத்தர் தருவாருன்னு அர்த்தம். அப்போ பூமியில் இயேசு வர வரைக்கும் என்ன பண்ண போகிறோம்? அவர் தருவார் என்று நம்பிக்கையோடு தான் நம்ம என்ன பண்ணுறோம், கேட்டுக்கணும். விசுவாசத்துக்கு அன்பாடுறோம்னா விசுவாசத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. உங்கள் கையில் விசுவாசத்தை பார்த்துக்கணும். அந்த கானானிய ஸ்திரீ வந்து ஆண்டவரே என் மகனுக்கு சுகம் வேணும்னா உடனே கொடுத்துட்டாரா? அவர் பாட்டு போயினே இருக்கிறாரு. ஏன்னா அந்த மகளுக்கு விசுவாசத்தை காண்றாரு. என்ன காண்றாரு? உடலை இயேசு பின்னாடியே வரா. சீசன்லாம் சொல்றாங்க, ஆண்டவர் அவள் ரொம்ப நாளாக தேடினே வராள், ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு, 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுது, அவள் தேடினே வராள், சுகம் கொடுக்கத்தானே அப்படின்னு சீசங்களே சொல்றாங்க. நீ அமைதியார், எனக்கு தெரியும் அப்படின்ட்டார். அங்கே அமைதியாக இருக்கிறாங்க பாருங்க. அப்படியே நடக்குது பாருங்க. அங்கே என்ன நடக்குது? வரா பிள்ளைக்கு அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடக்கூடாதுன்னு சொன்னபோது அவர் விசுவாசத்தை என்ன பண்றாரு? தூண்டி விடுகிறார். அல்லேலூயா. விசுவாசம் தான் உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வருது பாருங்க. விசுவாசத்தினால் வராது யாவும் பாவமே வேதம் சொல்லுது. விசுவாசத்தினால் தான் தேவன் தராரு. அப்போ ஜெபத்தில் எப்படி கேட்கணும்? விசுவாசத்தினால் கேட்கணும். நீங்க கேட்டுக்கொள்வதை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசித்து கேட்கணும். ஆமே. முடிவு என்ன? விசுவாசத்தோடு நீங்க கேட்டா பலன் உண்டு. ஜெபம் பண்ணுவது எப்படி தெரியுமா? விசுவாசம் இருக்கணும் பாருங்க. நீண்ட நாட்களாக கேட்டுக்கினே இருக்கிறீங்கன்னா அப்படின்னா அர்த்தம் நீண்ட ஜபம் இருக்குதுன்னு அர்த்தம். நீண்ட ஜபத்துக்குன்னா விசுவாசம் இல்லைன்னு அர்த்தமா? இல்லை. காலம் நிறைவேறின போது கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு வச்சிருக்க, குறித்த காலத்தை வச்சிருக்க, அதினதி காலத்தில் நேர்த்தியாக செய்வார். கர்த்தருக்கு அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் செய்வார். உனக்கு ஒரு காலம் வரலன்னா ஆண்டவர் இப்போ செய்ய மாட்டார், அமைதியாக இருப்பார்.
ஒரு காலம் வரும்போது, கரெக்டான டைம் வரும்போது அந்த அந்த உன் ஜெபத்துக்கு பதில் வரும். நீ பரலோகத்தை நோக்கி இயேசு நாமத்தை நீ ஜெபித்து விட்டினா, நீங்க ஜெபத்தை மறந்துருந்தாலும் ஜெபத்தை கேட்டவர் மறக்க மாட்டார். அல்லேலூயா. விவசாயி விதையை மறந்து போயிட்டாலும், விதைச்சிட்டு மறந்து போயிட்டாலும் அது விதை என்ன பண்ணும்? கண்டிப்பா முளைக்கும். தண்ணி பட்டு தான் முளைச்சிடும் கண்டிப்பா. அதே போல பரலோக தேவன் உங்க ஜெபத்தை கேட்டா ஒரு நாள் உங்க ஜெபத்துக்கான பதிலை கண்டிப்பா தருவார். எப்போ தருவார்னா, அந்த ஜெபத்துல விசுவாசம் இருந்தா. அல்லேலூயா. உனக்குள்ள விசுவாசத்தோடு நீ ஜெபம் பண்ணா, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி இரட்சிக்கும், விசுவாசம் உள்ள ஜெபம் பதிலை கொண்டு வரும், விசுவாசம் உள்ள ஜெபம் அற்புதங்களை செய்யும். நீங்க விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே எழுந்திருப்போம்.